பொங்கல் லீவ் வந்த உடனே எல்லாம் இந்த வைப விட்டீங்க தானே? ஃப்ரேம பாருங்க ப்ரோ. ஃப்ரேம பாருங்க வச்சு. எஸ் கைஸ். ஸோ இன்னைக்கு 11:11 ஏஎம்கே ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? இது ஐ திங்க் ஒரு செகண்ட் இல்லை தேர்ட் கேஸ் ஸ்டடி விச் இஸ் அட் 11 ஏஎம். ஓகேங்களா? ஆனால் நிறைய கேஸ் ஸ்டடிஸ் நம்ம ஈவினிங் டைம்ஸில் தான் பண்ணுவோம், இல்லைனா ஆஃப்டர்நூன் 3 PM 4 PM அந்த மாதிரி. ப்ரோ வந்து நிம ப்ரோ அப்புறம் குரு ப்ரோ எல்லாம் அவைலபிள் இந்த டைமில் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதத்தில் ஐ திங்க் இது 5th கேஸ் ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் 1,10,000 1,15,000 அண்ட் அந்த ரேஞ்சில், ஒருத்தர் மட்டும் 8 lakh per month. நம்ம குரு ப்ரோ வந்து அவரே சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ ப்ரோ எக்ஸாக்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொல்லுங்க, வாட் இஸ் த எக்ஸாக்ட் நம்பர் ரைட் நவ் தட் யூ டூ பர் மந்த் ப்ரோ? இப்போதான் ப்ரோ இந்த லாஸ்ட் 2026ல இப்போதான் வந்தது. அதுவும் லாஸ்ட் ஒரு 10 daysல தான் அது எல்லாமே நடந்தது. ஸோ ரைட் நவ் இந்த 1 monthல 1,20,000. நான் அதுல உங்களுக்கு 1,10,000 சொல்லிருப்பேன். நேத்து நைட் ஒரு 10,000 வந்துச்சு. அதனால 1,20,000 to ஹெட்லைன் எவ்வளவு வாட்டி தான் நான் மாத்துறது? ஹெட்லைனை மாத்தணும். ஸோ இன்னைக்கோட போஸ்ட் வந்து ஆக்சுவலா நைட் அவர் எனக்கு அனுப்பும்போது 1,11,000 சேஞ்ச் ஏதோ அமைச்சிருந்தாரு. அதை நான் வந்து 1,11,000 நான் வச்சேன். இப்போ 1,20,000. ஓகேங்களா? ஸோ இஸ் மேக்கிங் 1,20,000 rupees per month. ஓகேங்களா? இன் திஸ் 2026. ஓகேங்களா? இது கன்சிஸ்டண்டா அவர் நல்லா பண்ணுவாரு, இன்னும் கன்சிஸ்டண்டா நிறைய பண்ணுவாரு. ஆனா ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து அவருக்கே தெரியும், குரு ப்ரோக்கே தெரியும், நாங்க எஸ் ஓகேங்களா, அதனால தான் பிரவீன் ப்ரோ, அதனால தான் நான் அது தேங்க்ஸ் சொல்லணும். ஓகேனா, ஏன்னா நாங்க இந்த கம்யூனிட்டியில நம்ம ஃபர்ஸ்ட் 100 days பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து ஃபீஸ் வந்து 50,000 + 50,000 1 lakh rupees. ஓகேங்களா? இதெல்லாம் யாருக்கு தெரியலன்னா நோன் போடுங்க கைஸ். நம்மளோட 100 days சேலஞ்ச் ஃபர்ஸ்ட் வந்து 50,000 + 50,000 1 lakh rupees. தெரியலன்னா நோன் சாட்ல போட்டுருங்க. ஓகேங்களா? இதை நம்ம பண்ணிட்டு இருந்தோம், ஒரு நம்ம கம்யூனிட்டிக்குள்ள தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதை வந்து நம்ம நிறைய பேருக்கு நம்ம அச்சீவ் பண்ணி வைக்கணும். இந்த விஷன் நம்ம இந்த இதுல பண்ணா நம்ம முடியாது. ஒரு 5 பேர் 10 பேர் இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளோட விஷன் ஆஃப் 1,000 people மேக்கிங் 1 lakh per month. இதை நம்ம பண்ண முடியாது. ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்ல இன்னும் நிறைய திங்ஸ் நம்ம கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா. ஓகேங்களா? இதுதான் நம்ம மாத்தணும். ஃபர்ஸ்ட் சேம் விஷன் தான், ஆனா அது ஃபீஸ் ஜாஸ்தி. ஓகேங்களா? ஸோ ஆனா நம்ம வி ஆர் வெரி ஹாப்பி வித் த ரிசல்ட்ஸ் தட் வாட் வி காட் ஃப்ரம் தெம். நான் வந்து மெசேஜ் பண்ணும்போது குரு ப்ரோக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அப்போ நம்ம கம்யூனிட்டியில் எம்எம்சி கம்யூனிட்டி மெம்பரா இருந்தாரு. மெசேஜ் பண்ணியிருந்தேன் ப்ரோ, ஒரு 10 பேருக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதோட இன்ட்ரெஸ்ட் நான் எப்பவுமே வந்து இன்ட்ரெஸ்ட்டை கேஜ் பண்ணுவேன். ஓகே, பீப்புளா ரியலா அதுல இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா இல்லையான்ட்டு கேஜ் பண்ணும்போது குரு ப்ரோக்கும் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவர் ப்ரோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட், ஒரு காலில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாரு. நம்ம யார்கிட்டயும் காலில் பேசுறது கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ அவர் கூட நான் வந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகேங்களா, அவருக்கு நான் கால் பண்ணேன். ஓகே ப்ரோ, இதுதான் இன்ஃபர்மேஷன் சேர்ற ப்ரோன்ட்டு. ஐ திங்க் நீங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 5,000 rupees நீங்க அட்வான்ஸ் போட்டீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அது ஆல்டர்னேட்டிவ் டே வந்து ஃபுல் 10,000 rupees நான் பே பண்ணிட்டேன் ப்ரோன்ட்டு. எந்த இன்ஃபர்மேஷன் தெரியல அவருக்கு. ப்ரோ இதெல்லாம் பண்ணுவேன் ப்ரோ, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லுங்க, நான் அதெல்லாம் ஆட் பண்றேன் கேட்டுட்டு இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் தட் ஹூ ஜாயின்ட். ஓகேங்களா? அவர் அப்போ வந்து he was working in a company. ஸோ அதனால அவர் ஒர்க் பண்ணிட்டும் இதுவும் சைட் பை சைடா அவர் பண்ணிட்டு வந்து இப்போ அவர் கம்பெனிலேருந்து ஜாப்லேருந்து குவிட் பண்ணிட்டு இதை ஃபுல் டைமாக பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ரோ? சூப்பர். ஓகேங்களா? இதுதான். அதனால ஐ பர்சனலி மீ அண்ட் நிர்மல் வாண்ட் டு தேங்க் யூ ப்ரோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் இதை நம்பி, ஓகே இந்த ஐடியா நம்பி நம்ம 1 lakh தான் வித்துட்டு இருந்தோம். அதில் ஃபர்ஸ்ட் பர்சன் வேற. ஓகேங்களா? ஆனால் இது ஒரு ஐடியா ப்ரோ, இது வந்து நிறைய நம்ம கொண்டு போகணும். இதில் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லுங்க, அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். பீப்புளுக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லுங்கன்ட்டு ஐடியா சொன்னேன். ஓகே ப்ரோ பண்ணலாம், நான் வந்து ஐம் ரெடி டு இன்வெஸ்ட்ன்ட்டு அவர் தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணாரு. ஸோ தட் வாஸ் த ஜெர்னி தட் விச் பிகன். ஓகேங்களா? ஆனால் இப்போ இவரு மேக் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே நீங்க நிறைய பேர் கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்கீங்க, எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனா இவர் பர்சனலா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் எங்களை நம்பி ஓகே ப்ரோ இது நான் பண்றேன்ட்டு வந்தார் பாத்தீங்களா, அதனால இவர் இப்போ பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆனா இது முன்னாடியே ஒரு பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ரொம்ப நாள் முன்னாடியே இது பண்ணியிருக்கணும். அது ஏன் லேட் ஆயிடுச்சு, வாட் ஆர் த ரீசன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ் ப்ரோ, இப்போ இன்ட்ரோ நம்ம பசங்களுக்கு உங்களை பத்தி, லைக் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்க பேரு என்ன எல்லாமே சொல்லிடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ தேங்க்யூ எல்லாம் இந்த கேஸ் ஸ்டடி பார்க்குறது கிட்டத்தட்ட ஒரு
110 பேர் கிட்ட இருக்கும். 11 இருக்கு டோட்டலா வந்துச்சு. ஆமா இப்பதான் போச்சு. 11 வந்துருச்சு. ஐம் சோ ஹாப்பி. இது இந்த நேரத்துக்கு வரணும்ன்றது அந்த மீம்ல சொல்ற மாதிரி ரொம்ப ஆசை, இதெல்லாம் நேரத்துக்கு வரணும் அப்படின்றது. பட் அது இது வந்து கொஞ்சம் ரொம்ப டஃபா இருந்தது இந்த ஜேர்னி. லைக் ஏன்னா நான் படிச்சது ஒண்ணு, சூஸ் பண்ண ஃபீல்டு ஒண்ணு. பயோமேக்ஸ் படிச்சுட்டு சிஏ படிச்சேன், சிஏலையும் ஃபெயில் ஆயிட்டு திரும்ப கெமிஸ்ட்ரி படிச்சேன், கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு ஃபாரன்சிக்ஸ் எடுத்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் போறப்போ எம்பிஏல போய் ஜாயின் பண்ணேன். ஸோ லைஃபே அப்படியே இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு தான் இருந்துச்சு. ஸோ அந்த எம்பிஏ படிக்கிறப்பதான் எனக்கு ஒரு பேப்பர் வந்துச்சு, மார்க்கெட்டிங்ல டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்னு ஒரு பேப்பர் வந்துச்சு. அதுல ஒரு சின்ன டாபிக் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சரி இது ரொம்ப புதுசா இருக்கு, ரூரல் மார்க்கெட்டிங் என்னென்னமோ மார்க்கெட்டிங் இருந்துச்சு. சரி இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்ன்ஷிப் அதுல ட்ரை பண்ணேன், கிடைச்சது. ஆனா நெக்ஸ்ட் அதுல ஜாப் கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு, நிறைய ஸ்கில்ஸ் நிறைய இது தேவைப்பட்டுச்சு. சரி அதுக்காக ஒரு சென்னையில ஒரு 3 months இருந்து ரேபிடோ, ஸ்விக்கி அது இது நோட்டி சைட் பை சைடு ஒரு சின்ன ஒரு கம்பெனில இன்டர்ன்ஷிப்லாம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கம்பெனில பிளேஸ் ஆனா அந்த கம்பெனிலையும் பெருசா ரெவன்யூ வரல. ஏன்னா அப்ப எனக்கு டெப்ட் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால வீட்டையும் பார்த்துக்குவோம், ஹாஸ்டல் ஃபுட்டு ரெண்ட் எல்லாமே இருக்குன்றதுனால சமாளிக்க முடியல. ஒரு 4 months அங்க இருந்தேன். அதுக்கப்புறம் அதுவும் சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஜாப்ல இருந்து அப்ஸ்காண்ட் ஆயிட்டு மதுரையில வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இல்ல ப்ரோ சமாளிக்க முடியல உண்மையிலேயே ஆக்சுவலி. புரியுது, கஷ்டம் தான் ப்ரோ. அதனால மதுரைக்கு வந்துட்டேன். மதுரையில ஒரு டிராவல் ஏஜென்சில ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த டிராவல் ஏஜென்சில கரெக்டா அருண் ப்ரோ மாதிரி கரெக்டா 8 மாசம் கரெக்டா ஒர்க் பண்ணிருந்தேன். கரெக்டா 8 மாசம் தான் ஒர்க் பண்ணேன். கரெக்டா 8வது மாசம் கடைசி நாள் நான் விட்டுட்டேன். 9வது மாசம் ரீப்ளேஸ் ஆயாச்சு. அது ஒரு பெரிய கேஸ், அதனால நான் சொல்றேன். நான் ஜாயின் பண்ணப்போ அந்த கம்பெனி தான் லைக் எனக்கு ஐ ஓப்பனிங்கா இருந்துச்சு. எனக்கு ஆட்ஸ் ரன் பண்ண தெரியாது, எதுவுமே தெரியாது. நான் போய் சொல்லி தான் அந்த கம்பெனில வேலைக்கே சேர்ந்தேன். எனக்கு எல்லாமே தெரியும், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு கண்டிப்பா ஜாப் வேணும், காசு வேணும்ன்றதுனால போய் சொல்லிதான் வேலைக்கு சேர்ந்தேன். ஓகே உள்ள போயிட்டு ஓகே இதுதான் நம்ம பண்ண போறோம்னு சொன்னோன்னே அன்னைக்கு நைட்டு தான் உட்காந்து யூடியூப்ல ஆட் எப்படிலாம் ரன் பண்றலாம் அப்படின்னு உட்காந்துட்டு நானா கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஆடை ரன் பண்றதுக்கு எனக்கு 3 மணி நேரம் ஆச்சு. என்னென்ன பண்றதுன்னு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி செகண்ட் மந்த்லயே அவங்க ஒன் மந்த்துக்கு கிட்டத்தட்ட 5 lakhs கிட்ட ஆட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கம்பெனில. ஸோ நல்ல ஒரு பிளே கிரவுண்ட் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வச்சு எல்லா கேம்பெயின் எல்லாம் விதவிதமா ட்ரை பண்ணி ரிசல்ட் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் 3 months அவங்க ஸ்பெண்ட் பண்ண ஆட்ஸ்ல வந்து 25 lakhs ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்க 2 ரிட்டர்ன்ஸா 2 crore கிட்ட சம்பாதிச்சாங்க. அவங்க டிராவல் ஏஜென்சின்றதுனால நல்லா சம்பாதிச்சாங்க. அதனால ஒரு தாய்லாந்து டூர் ட்ரிப்பும் ஆஃபர் பண்ணாங்க எனக்குன்னு. அதெல்லாம் நல்லா ஆஃபர் பண்ணிட்டு அந்த டூர்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப அங்கிட்டு இருந்து ஒரு 4 months அதுதான். அப்பதான் ஏன்னா அவங்க மந்த்லி 3 lakhs ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் நான் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல குருஸ்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணி வச்சிருந்தேன். திருமல் ப்ரோ ஒரு ஆளு. அதுல அப்போ வந்து கம்யூனிட்டி தான் இருந்துச்சு. அப்ப எதுவும் இல்ல. அப்போ வந்து திருமல் ப்ரோ சொல்லியிருந்தாரு ஆட்ஸே இல்லாம லீட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நம்ம கம்பெனிக்கு 5 லட்சம் ரூபாய் மாசம் ஆட் ஸ்பெண்ட் பண்றோம், நம்ம இது கத்துக்கிட்டோம்னா 5 லட்சம் மிச்சம் நினைச்சிட்டு உள்ள போய் இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கிற ஒண்ணுமே புரியல. ஓகே இது B2B தான் ஒர்க் ஆகும், நமக்கு ஒர்க் ஆகாது, நம்ம ஆட்ஸ் போட்டுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 months தொடவே இல்லை. தாய்லாந்து போயிட்டு தொடவே இல்லை. அதுக்கப்புறம் மார்ச்ல தான் அந்த 3 day சேலஞ்சுன்னு நினைக்கிறேன் பண்ணீங்க. சரி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம். என்ன அப்ப வந்து இது வாங்கல, லைவ் வந்து வாங்கல, அதோட ரெக்கார்டிங்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதை படிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் இந்த 4 monthsல நிறைய பேர் ஆஃபீஸ்ல இருந்து ரிலீவ் ஆக நானும் கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணிருந்தோம். அந்த மொத்தமா அந்த 8 monthsல ஒரு அரௌண்ட் ஒரு 1 crore கிட்ட ஆட் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பெங்களூர்ல ஒரு ஆபீஸ், கோயம்புத்தூர்ல ஒரு ஆபீஸ், மதுரையில 2 ஆபீஸ், சென்னையில ஒரு ஆபீஸ்னு ஓபன் பண்ணிட்டாங்க அந்த 8 மாசத்துல மட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு துபாய் ட்ரிப் ஆஃபர் பண்ணாங்க. துபாய்க்கும் போயிட்டு வந்துச்சு. அப்படியே அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையாச்சு அந்த ஆபீஸ்ல. அங்க இருந்த ஒரு பர்சன் வந்து சம்திங் ஏதோ அமௌண்ட் தெஃப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுல என் பேரும் உள்ள லிங்க் ஆகுனதுனால போலீஸ் கேஸ் ஆகி அதுக்கப்புறம் 8 monthsக்கு அப்புறம் நான் அந்த கம்பெனில இருந்து ரிலீவ் ஆயிட்டேன். ரிலீவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு
அவ்வளவுதான். அந்த என்னோட பீக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த கம்பெனியோட முடிஞ்சிருச்சு. ஓகே வேலை இல்ல, அந்த போலீஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே போய் ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிடு. அது அதுக்கப்புறம் டவுன்ஃபால் தான், கம்ப்ளீட்டா டவுன், சுத்தமா எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனில வேலை பார்த்தேன், அது எதுவுமே செட் ஆகல. அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அதுக்கப்புறம் நீங்க சொல்லி கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு சின்ன சின்ன கிளைண்ட்ஸ் உள்ள மதுரைக்குள்ளேயே ரீஜினலா அந்த லீட்ஸ் ரேடார் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டியா சர்வைவலுக்காக வீட்டுக்காக அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணி சைட்ல அப்பப்போ ஸ்விக்கி இதெல்லாம் ஓட்டிட்டு இருப்பேன். ஏன்னா ஃபுல் டைம் அது பண்ற அளவுக்கு அப்ப நாலேஜும் இல்ல, மென்டல் ஸ்பேஸும் இல்ல எனக்கு. அதனால அப்படியே சும்மா ஓட்டிட்டு போயிட்டு அப்படியே லைஃப் ஒரு மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நீங்க 100 days லான்ச் பண்ணிருந்தீங்க. இப்பதான் நீங்க பேசுறப்போ ஓகே நம்ம என்ன ட்ரை பண்ணுவோம், வருது வரல கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு நான் அன்னைக்குதான் எனக்கு ராபிடோல இருந்து சரி ராபிடோ அந்த ஸ்விக்கி ஓட்டின காசு 5,000 அன்னைக்கு தான் கிரெடிட் ஆச்சு. சரி ஓகே அப்படியே கொடுத்துட்டோம் அந்த 5,000 அது. அதுக்கப்புறம் 3 days அப்புறம் தான் அந்த ஒரு 3,000 கிட்ட வந்துச்சு. அதுதான் அன்னைக்கு செஷன்ல பே பண்ணேன். மோஸ்ட்லி வந்து அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நிர்மல் ப்ரோ நிறைய போடுவாரு, நிறைய கம்யூனிட்டிஸ் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு அது அப்படியே ஒரு மாதிரி போச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் நான் அது சீரியஸாவே எடுக்கல. லைக் எடுப்பேன், வீட்டுல ப்ரெஷர் இருக்கும், அப்படியே அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு கம்பெனில பிளேஸ் ஆனேன். அதுக்கப்புறம் வீட்டுல வேற கொஞ்சம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்களையும் பாத்துக்கணும் அப்படின்றதுனால சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நமக்கு பெட்டரா இருக்கும், எல்லாரையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ட்ரை பண்ணேன். கடைசியில பார்த்தா அவர் இந்த கம்யூனிட்டிலே இருந்திருக்காரு. அவர் இந்த கம்யூனிட்டி 100 days சேலஞ்சில இருக்காரு. ஆமா எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் என்ன நீ இந்த குரூப்ல தான் இருக்க அப்படின்னு, நான் இதுலதான் இருக்கேன் அப்படின்னு. சரி நீ அங்கிட்டு போ நான் இங்கிட்டு போறேன் அப்படி சொன்னாரா? மாமா நீங்க இங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரீலான்சிங் ஏதோ பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்ல நான் அப்ப வந்து கரண்டா இருந்த நிலைமை வந்து அப்பப்போ குட்டி குட்டி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பேன். மெயினா அவரோட ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய பார்த்துட்டு இருப்பேன். ஆனா அவரோட பேவும் கம்மி, ரொம்ப கம்மி. ஸோ எனக்கு சர்வைவலுக்காக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு அளவுக்கு மேல மேனேஜ் பண்ண முடியல. ஏன்னா அவர் இன்ஃபோசிஸ்ல வச்சிருக்கிற சிஸ்டம் அங்க வச்சிருக்காரு, ஸ்கிரீன் கேப்சர் பண்ற சிஸ்டம் வச்சிருக்காரு. நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணி அவர் ஏதாவது பார்த்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா ஒரு மாதிரி இதாயிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரியே போச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு செப்டம்பர் நினைக்கிறேன், செப்டம்பர் அக்டோபர் கிட்ட சரி ஓகே இது இப்படியே விட்டோம்னா இதே லெவல்ல தான் இருக்கும். ஒரு 20 எனக்கு மந்த்லி சாலிடா ஒரு 20,000 to 30,000 வந்துடும். ஆனா மேல போறது வந்து வராது, மைண்ட் செட்டும் வரல, எதுவுமே வரல. சரி ஓகே நமக்கு சர்வைவலுக்கு ஓகே என்ன பண்ணாலும் 20,000 வந்துடும், அடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு லாஸ்ட் போன டிசம்பர்ல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றது. அப்பதான் நான் அதுவும் வாங்கியிருந்தேன், பர்சனல் பிராண்டிங் சேலஞ்சு. அந்த பர்சனல் பிராண்டிங் சேலஞ்சில் உங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும், லைக் பர்சனல் பிராண்டிங் சேலஞ்ச் வாங்குங்க. அதுல ஒரே ஒரு மாடியூல், 4th மாடியூல் மட்டும் இருக்கும். அது வந்து அந்த சேலஞ்சை பத்தி இருக்காது, உங்களை பத்தி இருக்கும். லைக் என்ன சொல்றது, இங்க எல்லாருக்குமே ஒரு மிஸ்டேக் இருக்கு, எனக்கு ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கு, அருண் ப்ரோக்கு நிறைய மிஸ்டேக் இருக்கு, அது அந்த கிளாஸ்லயே சொல்லியிருப்பாரு. அது நம்மளால அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ, மைனஸ் இருக்கோ, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல நீங்க ஒர்க் ஆன் பண்ண தேவையில்ல, அதுக்கு ஆல்டர்னேட் நீங்க யோசிச்சுக்கலாம். அந்த ஒரு செஷன், அந்த 4th செஷன் பார்த்துட்டு அருண் ப்ரோக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். அந்த 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 ஒரு செஷன்ல இருந்து அந்த ஒரு ஷீட்டை மட்டும் நான் இப்போ வரைக்கும் ஃபில் பண்ணிட்டே இருக்கேன் டெய்லியும். என்னென்னலாம் இருக்கு, என்னென்னலாம் இல்லை, என்னென்னலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு என்னென்ன இருக்குன்றத விட எனக்கு எதுவுமே தெரியாதுன்றது அந்த ஷீட் ஃபில் பண்றதுதான் எனக்கே தெரிஞ்சு. எனக்கு எதுவுமே தெரியாது, இங்கிலீஷ் பேச வராது, கான்பிடென்டா பேச வராது, இப்போ கூட அப்படியே கையெல்லாம் ஷேக் ஆகுது. ஸோ இது வந்து அதாவது ஆனா இதை அக்செப்ட் பண்ணிட்டேன் நானு. ஓகே இதுதான் நம்ம, இது என்ன பண்ணணும்னா ஓகே சிரிச்சே சமாளிச்சிடணும், அவ்வளவுதான். சிரிச்சே சமாளிச்சிடணும், எதுகிட்ட கேட்டாலும் சிரிச்சுட்டு இங்கிலீஷ் ஏதாவது தெரியலையா, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு மீட்டிங்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு சாட் ஜிபிடில போய் இது சிம்பிளா ஒரு இங்கிலீஷ்ல ஃபார்மேட்ல போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கொடுத்துரும். ஸோ இப்படிதான் போகும். ஆனா நான் இதை அக்செப்ட் பண்ணிட்டேன், இதுதான் நானு. ஆனா இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வழி இருக்கு, அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த செஷன் நீங்க கண்டிப்பா எல்லாரும் படிச்சு பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா தான் இருக்கும்.
ஓகேங்களா? தேங்க்ஸ் ஸோ ப்ரோ. அதுக்கப்புறம் அருண் ப்ரோ இதெல்லாமே படிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. அதுக்கப்புறம் டிசம்பர்ல ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதுக்கப்புறம் சுத்தமா ஓகேடா, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துருந்தப்பதான் அந்த செப்டம்பர்ல ஒரு கிளைண்ட் இருந்தாங்க. அந்த கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம். அவங்க வந்து ஒரு ஆஃப்லைன் ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் புதுசா வந்தது. எப்படி புதுசா வேற பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படிலாம் திங்க் பண்றாங்க. நிறைய பீப்புள் அங்க இருந்த பீப்புளுக்கு என்ன விட ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. இந்த ஸ்கில் செட் நான் சொல்லல, பட் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு யோசிக்கிற பீப்புள். ஆனா அவங்க ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளு. அங்க சொல்லி கொடுக்குற விஷயம்லாம் யூடியூப்லயே இருக்கு. ஆனா அதை பார்த்துட்டு கிளாப்ஸ் தட்டி பெருசா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்மதான் நம்மளையே சும்மா நினைச்சிட்டு இருக்கோம் போட்டு உண்மையிலே ப்ரோ அப்பதான் தெரிஞ்சு. ஏன்னா அவங்க எல்லாம் லைக் ஒரு அந்த கோச்சஸ்லயே ஒரு ஹை லெவல்ல இருப்பாங்க. அந்த கோச்சஸ் கிட்ட தான் அவங்க ஈவெண்ட் பண்ணிருந்தோம். கீழே இருக்கிற ட்ரெயினர் ப்ரோக்ராம்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஏஜென்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கேலக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனில கிளைண்டா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த மீட்டிங்ல சொல்லி கொடுத்த விஷயம் ரொம்ப சின்ன விஷயம், ரொம்ப சின்ன விஷயம். ஆனா இது அவங்க கிளாப் பண்ணி என்ஜாய் பண்றாங்கன்றப்போ ஊருக்குள்ள எல்லாருமே இப்படிதான் இருக்காங்க போல. அதுக்கப்புறம் அங்க அந்த மீட்டிங் போனதுக்கு அப்புறம் தான் ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணா போதும்னு சொல்லிட்டு அந்த டிசம்பர் செட்பேக் முடிச்சதுல இருந்து அந்த ஈவெண்ட் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமா வர ஜனவரி வந்து அந்த அவுட்ரீச், கண்டென்ட், கேஸ் ஸ்டடிஸ், ஸோ அதெல்லாமே லிங்க்டின்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் கொஞ்சம் போட நான் லிங்க்டின்ல போட்ட அந்த கேஸ் ஸ்டடி பார்த்துட்டு 2 பேர் கிளைண்ட் வந்தாங்க. பாருங்க, கான்டென்ட் எல்லாம் யாரெல்லாம் போடாம இருக்கீங்க பாத்தீங்களா, நோட் டவுன் திஸ். அவங்கள யூஸ் பண்ணிக்கோங்க. அது முக்கியமா கேஸ் ஸ்டடிஸ் போடுங்க. கேஸ் ஸ்டடிஸ் நிறைய போடுங்க. ஏன்னா உங்களை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆனா நீங்க என்ன எக்ஸாக்டா கொடுக்குறீங்கன்ற, என்ன சால்வ் பண்றீங்கன்றது நீங்க கொடுக்குற கேஸ் ஸ்டடியில தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால அதை போடுங்க. அந்த கேஸ் ஸ்டடி பார்த்துட்டு எனக்கு வந்தாங்க. வந்துட்டு எந்த காலுமே இல்லை, லைக் வித்தவுட் கால்ல க்ளோஸ் ஆனாங்க எல்லாரும். ஓகே, எனக்கு வேணும்ட்டு லைக் இந்த ஜான் 4th வந்து இந்த லான்ச் வச்சிருந்தீங்க. நான் அப்ப யோசிச்சுட்டு இருந்தேன், ஓகே நீங்க பேமெண்ட் வந்துச்சுன்னா கொடுத்துடலாம், கோர்ஸ் வாங்கிடலாம், முடிச்சிடலான்ட்டு. நான் வரும் பார்த்தேன், பேமெண்ட் வரல. சரி ஓகே, டெப்ட் எதுவும் வாங்குமான்னு யோசிச்சேன். இல்ல இப்போதைக்கு வேணாம், இருக்கிற கடனே தலைக்கு மேல இருக்கு, இது வேற தனியா தூக்கிட்டு வாங்க வேணாம், வந்தா வாங்குவோம், இல்லைன்னா நெக்ஸ்ட் சான்ஸ் கிடைச்சா நெக்ஸ்ட் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதை வாங்க முடியலன்னு கொஞ்சம் ஃபீல் இருந்துச்சு. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இப்போ ஓகே ஓரளவுக்கு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 10 daysல பாத்தீங்கன்னா லைஃப் ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா 10 daysக்கு முன்னாடி அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லை, 0. பொங்கலுக்கே நான் வீட்டுல கடை வாங்கி தான் நான் வாங்கிச்சிருந்தேன். ஆனா ஆஃப்டர் பொங்கல் இந்த 9 daysல வந்து 1,10,000 கிட்ட டீல்ஸ் க்ளோஸ் ஆயிருந்தது. அதுல 2 டிராவல் ஏஜென்சிஸ், ஒரு ரியல் எஸ்டேட், அதுக்கப்புறம் 2 அந்த பொட்டிக்ஸ், அதுக்கப்புறம் 3 கோச்சஸ் இருக்காங்க. சூப்பர். லுக் அட் திஸ் ஜர்னி கைஸ். பாத்தீங்களா? ஸோ அவரு நானும் சிமிலரா சில இடத்துல அந்த இப்போ அவர் சொன்னார் பாத்தீங்களா, எது யூடியூப்பை பார்த்து கத்துக்கினாருன்ட்டு. நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்க போகும்போது 30,000 rupees ஃபீஸு. நான் கொஞ்சம் தூரத்துல இருந்து வரேன்ட்டு கொஞ்சம் பேசி கம்மியா பண்ணிட்டு டெய்லி ஒரு 150 to 200 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் போயிட்டு வருவேன் லேர்ன் பண்றதுக்கு. அங்க ஒண்ணுமே சொல்லி தரல. நார்த் இந்தியா ஒரு ட்ரைனர். அவரு தீபாவளி போயிட்டு நியூ இயருக்கு தான் வந்தாரு. தீபாவளி லீவ்ல போயிட்டு நியூ இயருக்கு வந்துட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு சொன்னாரு. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சின்னு சொன்னாரு. சரி, ஜாப் எனக்கு கிடைச்சிச்சு. அங்கதான் பிளேஸ்மெண்ட்ஸுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்க இன்டர்வியூ. நான் அந்த 40 மெம்பர்ஸ்ல ஐ எம் த ஒன் காட் த ஃபர்ஸ்ட் ஜாப். ஓகேங்களா? ஸோ நான் ஜாப் பண்ணுவேன். ஆனால் வேலை ஒண்ணுமே தெரியாது. WordPressல லாகின் பண்ண தெரியாது, ஃபேஸ்புக் ஆட் ரன் பண்ண தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஓகேங்களா? ஆனா ஜாப்ல போயிட்டு உட்கார வச்சிட்டாங்க. சிஓ வந்துட்டு அருண் யூ கேன் லாகின் டு த வெப்சைட் அண்ட் யூ கேன் ஸ்டார்ட் த SEO ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ஆட்ஸ். லாகின் எப்படி பண்றது? அவரு பதறிட்டாரு. ஏன்னா இன்டர்வியூல நல்லா பேசினியடா அளவுக்கு அவரு. அப்புறம் ஓகே டேலண்டடா இருக்கான்,
ஆனா இது தெரியல. சோ அவர் என்ன பண்ணாருன்னா 15 நாள் வெப்சைட்டே கொடுக்கல. ஏன்னா கொடுத்த வெப்சைட் ஏங்க நான் காலி பண்ணிட்டேன்னா அந்த மாதிரி. அப்போ நான் எவ்ரி சிங்கிள் டே வந்து காலையில போவேன் ஆபீஸுக்கு. வீடு வந்து 5:30 AM விடுவேன். வீட்டுக்கு வந்து 10:30 அந்த பிஎம்ல வருவேன். சாப்பிட்டு 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் யூடியூப் பாரு, கத்துக்கோ, காலையில போய் அங்க பண்ணு, ஓகேங்களா? யூடியூப் காலையில போய் அங்க பண்ணு, அங்க பண்ணி அப்படி பண்ணி கம்பெனி வந்து ஃபுல்லா க்ரோ ஆயிருச்சு 8 மாசம். அவர் சொன்னார், அதுதான் அதனால தான் அவரும் மென்ஷன் பண்ணாரு 8 மாசம்ட்டு. 8 மாசத்துல அவங்க செம growth. அவார்டு வேற கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? நாம போனது வந்துட்டு வேற, சும்மா நம்ம ஏதாவது கத்துக்கலாம் தான் கத்துக்கிட்டு விட்டுடலாம், சொந்தமா தான் பண்ணோன்ட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இது. அதனால நான் விட்டேன். அதுக்கப்புறம் விடுறேன்னு சொல்லும் போது அவங்க இன்னும் 100% சேலரி ஹைக்கு 5 டேஸ் மட்டும் தான். ஏன்னா சின்ன ஸ்டார்ட் அப் 6 days இன்ச்சு ஒர்க்கிங் டேஸ், சாட்டர்டே வரைக்கும் இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் ஃப்ரைடே வரைக்கும் நீங்க பண்ணுங்க, 5 hours பண்ணுங்க போதும், எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இல்ல வேணாம் சார்ன்ட்டு, ஒண்ணுமே என் கையில ஒண்ணுமே இல்ல, ஓகேங்களா? என்ன பண்ணுவோம்னு தெரியாது. இல்ல சார் வேணாம் சார் வந்துட்டேன். ஆனா வரும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எப்படியாவது இங்கே உட்கார வச்சிடலான்ட்டு. இல்ல நான் என்னோட டிசிஷன்ல ஸ்டாண்டர்டா நான் வந்து இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி நீ இவ்வளவு இதுவா இருக்கிறேன், ஒண்ணு பண்ணு, இந்த ப்ராஜெக்ட் நீயே எடுத்துன்னு போயிட்டு நீயே பண்ணிக்கோ. இந்த ஒர்க் பண்றவங்க வேற கிடைப்பாங்க, ஆனா அருண் மாதிரி ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஒர்க் நீயே பண்ணிக்கோ, வேற ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து இன்னும் வேற டிஜிட்டல் மார்க்கெட் ஹையர் பண்ணிக்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் நீயே ஹேண்டில் பண்ணிக்கோன்ட்டு அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளைண்ட், ஓகேங்களா? நான் ஒர்க் பண்ண கம்பெனி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளைண்டா மாறினாங்க. ஸோ அந்த மாதிரி இவரு அந்த இம்ப்ளிமெண்ட் யூடியூப்ல எனக்கு எதுவுமே தெரியலன்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனியை ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் கொண்டு போய் நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் ஓபன் பண்ணி வச்சு பர்சனல் அங்க சில வேறவங்க பண்ண மிஸ்டேக் இவரு பண்ணிருக்க மாட்டாரு, ஓகேங்களா? வேறவங்க பண்ண ஒரு மிஸ்டேக்ஸ்ல அவங்க பண்ண ஒரு தப்புல இவரும் மாட்டிக்கிட்டாரு. இவரோட லைஃபும் இது அடிபட்டுச்சு. அப்படி சரி லைஃப் தான் அடிபட்டுச்சுன்னா காலும் கையும் அடிபட்டு இருக்கு பாவம். அதுக்கப்புறம் ஓகே நெக்ஸ்ட், ஏன்னா அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாம ஒரு 20,000 30,000 அங்கேயே இருக்காரு. அதுலயே இவ்வளவு போதும்னு இருக்கு. ஒரு மேல போனானா மறுபடியும் கீழே விழுறாரு, ஓகேங்களா? சோ ஆனா ஒரே மாசத்துல he did this one. ஏன்னா இந்த ஒரு மாசத்துல என்ன சேஞ்சஸ் ஆயிடுச்சுன்னு கேட்டு பாருங்க ப்ரோ. வாட் இஸ் த ஒரு 3 to 5 சேஞ்சஸ்னா என்னன்னா, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நம்ம கோர்ஸ் இருக்கு, நம்ம சேலஞ்ச் திங்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ எப்படி ப்ரோ என்ன ஒரு மாசத்துல, அதுவும் தட்டு ஸ்பெசிஃபிக்கா லாஸ்ட் 9 to 10 daysல வாட் இஸ் த திங்ஸ் தட் யூ see that இதுதான் ப்ரோ என்னோட சேஞ்சஸ்க்கான காரணம்னா பீப்புள் அது கண்டிப்பா லேர்ன் பண்ணிப்பாங்க. ப்ரோ இது வந்து லைக் இது வந்து கம்ப்ளீட்டா வந்து இப்ப கரண்டா இப்ப ஆன்போர்ட் ஆயிருக்கிற எல்லா கிளைண்ட்டுமே முன்னாடி லைக் நான் ஒரு இந்த ஆஃப்டர் செப்டம்பருக்கு அப்புறம் டிசைட் பண்ணி நான் அவுட்ரீச் பண்ண எல்லா கிளைண்ட்டும் தான் பாருங்க ப்ராஸ்பெக்ட் அவங்க வந்து அவுட்ரீச் பண்ணிருக்காரு, ஆனா அவங்க வந்துட்டு கிளைண்டா யாரும் மாறல. ஸோ அப்ப அவுட்ரீச் பண்ணது ஒரே ஒருத்தர் வந்து ரெஃபரர்ல இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி வந்து அவுட்ரீச்ல இருந்தாங்க. அப்புறம் வந்து கண்டென்ட் போடுறதுல கண்டென்ட் வந்து நான் ரொம்ப அப்படிலாம் இல்ல, லிங்க்டின்ல சும்மா அப்பப்போ 1-2 அவ்வளவுதான் போடுறது, இல்லைன்னா போடுறது இல்ல, அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் இருந்தது. இப்போ ஸ்பெசிபிக்கா நான் இந்த பேட்டர்ன் நான் இன்னும் அனலைஸ் பண்ணல ப்ரோ. ஆனா அந்த சேஞ்சஸ் என்னன்னா, ஓகே நான் என்னைக்கோ செஞ்சதான் எனக்கு ரிசல்ட் வந்திருக்கு கண்டிப்பா காம்பவுண்டிங். ஆனா எனக்கே தெரியாது இது இவ்வளவு வரும்னு சொல்லிட்டு. அதுல ஒரு கிளைண்ட் வித்தவுட் கால்ல எனக்கு 70,000 பே பண்ணிருக்காங்க நேத்து. அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் இது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்டாரு. இதுதான் ப்ராசஸ்ன்னு சொல்லி ஒரு கூகுள் டாக்குமெண்ட் ஒன்று அனுப்பிச்சு விட்டேன். ஓகே நெகோசியேட் பண்ணாரு. நான் 80K சொன்னேன், அவர் 10K குறைச்சு 70K போட்டு விட்டாரு. நிறைய வேலை இருந்தேன். ஸோ பேட்டர்ன் வந்து ப்ரோ நீங்க செய்யறத செஞ்சுட்டே இருங்க. நான் செய்யறத செஞ்சுட்டே இருங்க. ரிசல்ட் இன்னைக்கு வரும், இல்லைன்னா நாளைக்கு வரும். நீங்க மேல ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. எனக்கு உண்மையிலே ஆச்சு, ஐயோ எனக்கு கால் புக் ஆகலையே. நான் அருணோட நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், ப்ரோ இந்த மெசேஜுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ல இவ்வளவு கால் புக் ஆகணும் ப்ரோ அப்படின்ட்டு. நான் அந்த கால் புக் ஆகணும்னு சொல்லிட்டு நான் நிறைய மெசேஜ் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா தான் அனுப்புவேன். எனக்கு சுத்தமா ரிசல்ட். நான் அதுக்கப்புறம் தான் ஓகே பண்றத பண்ணு, ரிசல்ட் எல்லாம் இப்போதைக்கு எதிர்பார்க்காத, பண்றத பண்ணு, வர்றது வரட்டும் அப்படின்னு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளான் லைக் மறுபடியும் அந்த பர்சனல் பிராண்டிங் சேலஞ்சை ரீவிசிட் பண்ணி ஒரே ஒரு உண்மையில் அந்த கேஸ் ஸ்டடி மட்டும் தான் திருச்சி போட்டேன். அது எப்போ பொங்கலுக்கு முதல் வாரம் போட்டேன்னு நினைக்கிறேன். பொங்கலுக்கு முதல் வாரம் போட்டது. அதுல இருந்து கொஞ்சம் பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு
கண்டென்ட்ல இருந்து புதுசா ஒரு கண்டென்ட் போட்டதுல இருந்து ஒரு 2-3 பேர் வந்தாங்க. ஸோ இவ்வளவுதான். மோஸ்ட்லி கண்டென்ட் கொஞ்சம் நிறைய போடுங்க. அது இல்லாம பேட்டர்ன் வந்து இப்பதான் bro எனக்கு கண்ணு தெரியுது. எஸ் கண்டிப்பா. கண்டென்ட் நான் அதோட பேட்டர்ன் அப்படி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்களோட பேட்டர்ன் நான் சொல்றேன். ஓகேங்களா? நாங்க க்ரோ ஆனது காரணம் இதே தான். அவர் சொன்னார் பாத்தீங்களா? எஃபர்ட்ஸ நம்ம போடலாம். ரிசல்ட்ஸ் அது வரும். ஓகேங்களா? நம்ம கன்சிஸ்டன்ட்டா பண்றோமா? அவர் இந்த மாசம் பண்ணாரு. அதனால வந்துச்சு. கான்டென்ட் போட்டாரு. அவுட்ரீச் பண்ணி செப்டம்பர், அக்டோபர்ல அவுட்ரீச் பண்ண திங்ஸ் அவங்க எல்லாம் பாக்குறாங்க. நாங்க நிறைய செஷன்ஸ்ல நம்ம சொல்றோம் சப்போர்ட் கால்ல. நீங்க அவுட்ரீச் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் வரலனா, ரிப்ளை வரலனா, அட்லீஸ்ட் அவங்க ப்ரொஃபைல பாப்பாங்க. இல்ல இன்னைக்கு பார்க்கலனா கூட உங்களோட கான்டென்ட் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க கான்டென்ட் டே 2ல இருக்கு பாத்தீங்களா? கேஸ் ஸ்டடி சொல்றாரு அவரு. நம்ம டே 2ல நம்ம கேஸ் ஸ்டடிஸ் நீங்க போடுங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். ரைட்டுங்களா? கேஸ் ஸ்டடிஸ், டெஸ்டிமோனியல்ஸ் ரிலேட்டடான அது ஒரு ஃபார்மேட் ஆஃப் கான்டென்ட். அதுல அந்த கான்டென்ட் அவர் போட்டிருக்காரு. அவங்க பாக்குறாங்க. ஓகே அந்த பையன் வந்து அப்பவே வந்து அவுட்ரீச் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி हमने बोल दिया காசு இல்லையான்ற மாதிரி ஆல்ரெடி इसके बारे में மெசேஜ் ஆகாயா ஜாகாயான்ட்டு இந்த மாதிரி வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ரீடா வந்து கன்வெர்ட் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் திங். நான் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா ஹெட்ஜாக் வந்து 3 hours பர் டே எவ்ரி சிங்கிள் டே 3 hours நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் 2021லேருந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? அது என்ன தான் நடக்கட்டும் 11 o'clock இல்லைனா ஒரு வாட்டி டிஃபன் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா 11:30 இல்லை கொஞ்சம் வேற எதாவது இருக்குங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே 1.5 hour காலையில் எப்படின்னா இருக்கட்டும் 1.5 hour. ஓகேங்களா? நீங்க கூட ஒர்க் பண்ணுங்க. முந்தின நேத்து கூட யாரோ ஒருத்தர் கேட்டாங்க ப்ரோ இந்த மாதிரி கேட்கலாமா குரூப்லன்ட்டு. யாருன்னா ஒருத்தர் சூஸ் பண்ணிருக்கேன். ஒருத்தர் 2 பேரு ப்ரோ நம்ம 3 பேருமே இந்த 1 lakh per month அச்சீவ் பண்ணணும். இதுக்கு ஒர்க் பண்ணலாம். பேசுறதெல்லாம் கிடையாது. அந்த அவரை நம்ம பேசவே மாட்டோம். நிர்மல் ப்ரோ நானும் வந்து கனெக்ட் ஆகும் ஜிமீட்ல தான். ஓகேங்களா? ஜிமீட்ல கனெக்ட் ஆயிட்டு பேசவே மாட்டோம். 1.5 hour இதுதான் ப்ரோ நம்ம பண்ண போறோம்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு அந்த 1.5 hour அவுட்ரீச் இல்ல அவுட்ரீச்க்கான மெசேஜஸ் மாத்துறதா அது மாத்துறது. ஓகேங்களா? ஃபாலோ அப் கான்டென்ட் எழுதுறதா கான்டென்ட் எழுதுறது. இந்த 1.5 hour மதியம் 1.5 hour ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேங்களா? கால் புக் ஆச்சா டன். இல்ல கால் புக் ஆகலையா டன். நாளைக்கும் வரலாம். அதே வேலை பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ சும்மா சொல்றேன். இப்போ நீங்க சாப்பிடுறீங்க. ஏதோ ஒரு ஃபுட்டை சாப்பிடுறீங்க. ஓகேங்களா? ஜீரணம் ஆகல. சரியா டைஜஸ்ட் ஆகல. அடுத்த நாள் சாப்பிடாம விட்டுருவீங்களா? அதுக்குன்னு ஒரு மாத்திரை ஏதோ காலையில மாத்திரை போட்டு நம்ம சாப்பிட மாட்டோமா? இல்ல காலையில சாப்பிடலாம் கூட மதியம் நைட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? இன்னைக்கு கால் புக் ஆகல. நாளைக்கு கால் புக் ஆகலனா பரவாயில்ல. நாளைக்கும் புக் ஆகும். ஆக்சுவலா ஒரு விஷயம் சொல்லணும் கைஸ். நம்ம சப்போர்ட் கால்ல கூட இந்த பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கோம். இது நாங்க ஃபாலோ பண்ணது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இப்போ ஒரு அவுட்ரீச் நம்ம பண்றோம். சரிங்களா ப்ரோ கால் புக் ஆகல, எனக்கு டீல் க்ளோஸ் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல அருண் ஒரு ஃபார்முலா சொன்னாரு. யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. இப்ப நீங்க ஒரு அவுட்ரீச் பண்றீங்க. ஒரு அவுட்ரீச்சுக்கு 2000 உங்க அக்கௌண்ட்ல வருதுன்னா நீங்க பண்ணாம இருப்பீங்களா? இல்ல 500 ரூபாய் வருதுன்னா பண்ணாம இருப்பீங்களா? ஞாபகம் இருக்கா? சப்போர்ட் கால்ல கூட நாங்க சொன்னோம். அதுதான் நாங்க ஃபாலோ பண்ணோம். 200 ரூபாய் வாட் எவர் இட் இஸ் பட்ஜெட். ரைட்டா? இப்போ ஒரு நாளைக்கு அப்ப நீங்க 40 அவுட்ரீச் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த மந்த்தோ வாட் எவர் த மந்த் உங்களுக்கு வந்து ஒரு கிளைண்ட் கண்டிப்பா கிடைப்பாங்க. ஆமா. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. அவர் அவுட்ரீச் அப்ப பண்ணிருக்காரு. அப்ப டீல் க்ளோஸ் ஆகல. ஆனா கன்சிஸ்டன்டா வந்து ரிசல்ட் இங்க வந்திருக்கு பாருங்க. இதுதான் ரியாலிட்டி. இது சயின்ஸ். அவ்வளவுதான் ஒர்க் ஆகுது. காம்பவுண்டிங்ல ஒர்க் ஆகும். கிரேட் ப்ரோ. ஸோ அதர் திங்ஸ் ப்ரோ அப்பார்ட் ஃப்ரம் உங்களோட இப்போ திங்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ரைட்டுங்களா ப்ரோ? இந்த திங்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம கம்யூனிட்டி மூலிமா வித் 100 days சேலஞ்சோ லைக் வாட் எவர் த கம்யூனிட்டியோ இந்த திங்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவீங்க? அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் நீங்க போய் மாட்டிட்டு இருந்தீங்க. அது எனக்கு மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. அதை பத்தி அப்புறம் பேசலாம். ஓகே ஃபர்ஸ்ட் இது சொல்லிடுங்க ப்ரோ. ப்ரோ இனிஷியலா லைக் வந்து அந்த லாஸ்ட் இயர் ஃபுல்லாவே அந்த ஃபேமிலி இஷ்யூ அது இதுன்னு போயிட்டு இருக்கிறதுனால கம்யூனிட்டில அவ்வளவா ஆக்டிவ் இல்ல. ஆனா கம்யூனிட்டில இருந்து நிறைய பேர் லைக் நல்ல உள்ளங்கள் மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு தெரியும். ஒரு பேர் மென்ஷன் பண்றதுல எனக்கு தப்பு இல்லை. ஒரு 3 சந்தோஷம் இருக்காங்க. ஒருத்தர் சாண்டி, அதுக்கப்புறம் சாண்ட் மீடியா சொல்யூஷன், அதுக்கப்புறம் இன்னொரு சந்தோஷ் ப்ரோ. அவர் நம்பர் தான் சேவ்ல இருக்கு. ஆனா ஃபேஸ் பார்த்தது இல்ல அவரு. அதுக்கப்புறம் மதன் அவர் ஒருத்தர் இருக்காரு. அதுக்கப்புறம் முருகன் ப்ரோ இருக்காரு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை. சோ இவங்க எல்லாருமே இந்த கம்யூனிட்டில இவங்க எல்லாருமே இந்த கம்யூனிட்டில இருந்து கிடைச்சாங்க. இந்த கம்யூனிட்டி இவங்கள்ட்ட இருந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்கேன். இனிஷியலா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு கொலாபரேஷன் நிறைய பண்ணிருக்கோம். எக்கச்சக்க தடவை பண்ணிருக்கோம் எல்லாருமே. சந்தோஷ் ப்ரோ எனக்கு இந்த சாண்ட் மீடியா சொல்யூஷன் கிளைண்ட் ஆகி எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு. அவர் இன்னும் என் கூட தான் இருக்காரு. ஓகேங்களா? சோ இது எல்லாமே இந்த கமெண்ட்ல இருந்து கிடைச்சது. இது வரைக்கும் எனக்கு சந்தோஷ் ப்ரோ ஒரு கால் கூட பண்ணது இல்ல. ஏன் ப்ரோ அப்படின்ட்டு அவர் அப்படிதான்
அவரு ஒன்ஸ் இந்த மாதிரி கம்யூனிட்டில நல்ல பீப்புள், உண்மையிலேயே நல்ல மனசு இருக்கிற பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா, அவர் வந்து 5 நாள்ல அச்சீவ் பண்ண பர்சன் சந்தோஷ் சான் மீடியான்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவரோட கேஸ் ஸ்டடியும் இருக்கு. அவரோட ஃபேஸ் காட்டக்கூடாதுன்றது அவர் நம்ம சொல்லியிருந்தாரு. லைட்டா பிளர் பண்ணிருப்போம். ஒரு கேஸ் ஸ்டடி நீங்க பாத்துருக்கலாம். சந்தோஷ்னு அவர் தான் இவர் மென்ஷன் பண்றாரு. அவரு சில ரீசன்னால, ஏன்னா வந்து அவர் சில இண்டஸ்ட்ரியில ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாகவும் இருக்காங்க, இல்ல வேற இதுலலாம் வந்து கமிட்டடா இருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த என்னோட ஃபேஸ் தெரியக்கூடாது ப்ரோ, கொஞ்சம் பிளர் பண்ணிடுங்கன்னு சொன்னாரு. சரின்ட்டு நம்ம பிளர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க கம்யூனிட்டில இருந்து. நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பேருக்கு நான் ப்ராஜெக்ட்ஸும் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு ஆன் டைம்ல டெலிவரி நிறைய பேருக்கு வந்திருக்கு. சில பேர்கிட்ட இருந்து தான் வந்து டெலிவரி வரல. எக்ஸ்பெக்ட் பண்றேன், அவங்க இங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு டெலிவரி கொஞ்சம் கொடுத்துருங்க. எனக்கு இனிஷியலாவும் சரி, இப்பவும் சரி, இப்ப எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் எனக்கு இருக்குன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் ஐயோ எடிட்டரா எங்க போறது, ஐயோ டிசைனரா எங்க போறதுன்னா இல்ல, இந்த கம்யூனிட்டிலே இருக்கிறாங்க வேணும்னா நம்ம ஹேர் பண்ணிக்கலாம். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த கம்யூனிட்டி வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கு. வந்து ஒரு நிறைய பேர் எனக்கு மென்டார்ஷிப் கொடுத்துருக்கு. நிறைய பேர்கிட்ட இருந்து நான் மென்டார்ஷிப் எடுத்திருக்கேன். ஒவ்வொருத்தவங்க கிட்ட நான் பர்சனலாவும் நிறைய ஷேர் பண்ணிருக்கேன். இப்ப நான் மென்ஷன் பண்ற எல்லா நேமுமே அவங்க கூட நான் இருந்திருக்கேன், லிட்ரலி இருந்திருக்கேன். அவங்க நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பிளஸ் அதர் திங்ஸ் நிறைய பேருக்கு நான் பேசியிருக்கேன், ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன், நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நடந்திருக்கு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபேமிலி இஷ்யூஸ்க்கு அப்புறம் வந்து நான் சுத்தமா ஆஃப் ஆயிட்டேன். ஆஃப்டர் த இன்சிடென்ட் நான் சுத்தமாவே ஆஃப் ஆயிட்டேன். அந்த ஒரு கம்யூனிட்டில ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சுத்தமா ஆஃப் ஆயிட்டேன். சரி, ஓகே, நம்ம ஆல்ரெடி இருக்கிற பீப்புள் குட் பீப்புள், நம்ம தங்கத்தை தான் சலிச்சு எடுத்து நம்ம கிட்ட வச்சிருக்கோம். இங்க வர்றவங்கள ஃபில்டர் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கிறோம். இப்ப இருக்கிற பீப்புள்ஸ், இந்த கம்யூனிட்டில இருந்து எனக்கு கிடைச்ச பீப்புள் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிரேட் கைஸ். கம்யூனிட்டியே இந்த அளவுக்கு நீங்க ஒரு கொலாபரேட்டா நீங்க ஒர்க் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஒர்க் பண்றதுக்கு ஓகே, நீங்க ஹயர் பண்றீங்கன்னா நம்மகிட்டே ஹைரிங் லிஸ்ட் இருக்கு, ஹைரிங் பீப்புள் இருக்காங்க. எல்லாம் வீடியோ எடிட்டர் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டர் தேவையா, என்ன தேவை, எல்லாம் நம்ம கம்யூனிட்டியில் இருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் போடாதீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஹைரிங் லிஸ்ட்டில் உங்களுக்கு நான் ஒரு 4-5 கான்டாக்ட் தருவேன், நீங்கள் பார்த்து அவங்களோட ரிசல்ட்ஸை நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இவர் சொல்கிறாரு. இஸ் ஆல்ரெடி காட் சோ மெனி ப்ராஜெக்ட்ஸ் ஃப்ரம் த கரண்ட் கம்யூனிட்டி இட் செல்ஃப், ஓகேங்களா? அதே மாதிரி இவரும் நம்ம கம்யூனிட்டி பீப்புளுக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு கம்யூனிட்டின்றது நல்லா ஒன்றுக்குள்ள ஒன்றா நம்ம எல்லாருமே க்ரோ பண்ணோன்ட்டு இருக்கிற ஒரு பீப்புள் தான் இங்கே. நிறைய பேர் எல்லாருமே இருக்காங்க நான் சொல்ல மாட்டேன், ஓகேங்களா? ஏன்னா சில பேர் நம்மளே யூஸ் பண்ணி போயிட்டேன், என்னையே யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களை யூஸ் பண்ணி போக மாட்டாங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பீப்புளும் இருப்பாங்க. ஆனால் 90% மேலே அந்த அளவுக்கு நல்ல பீப்புள் இருக்காங்க. அந்த நல்ல பீப்புள் கூட கம்பைன் ஆகுங்க, கொலாபரேட் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க, ரிசல்ட்ஸ் கொடுங்க, அவங்ககிட்ட இருந்து நீங்க ரிசல்ட்ஸ் எடுத்துங்க, இந்த மாதிரி க்ரோ பண்ணுங்க. எஸ் ப்ரோ. ஸோ இப்போ வாட் இஸ் த நெக்ஸ்ட் கோல் ப்ரோ? வாட் இஸ் த நெக்ஸ்ட் கோல் ஆஃப் யுவர் கரியர்? ஃபர்ஸ்ட் கோல் வந்து ப்ரையாரிட்டி வந்து லோன் அப்புறம் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணணும் ப்ரோ. கண்டிப்பா இருக்கிற பெரிய தலைவலியே கிட்டத்தட்ட 8 to 10 lakhs கிட்ட இருக்கு. அது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா முடிச்சுட்டேன்னா அதுவே பெரிய கோல் ப்ரோ 2026ல. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாசம் ஒரு, அதுக்கப்புறம் எனக்கு மைண்டே இல்லை, ஓகே கடன் முடிச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேல் பண்றதா, அதுக்கு மேல வர்றது எல்லாமே நமக்கு ப்ராஃபிட் தான். அதனால இது இருக்கும். கடன் நம்ம யாருக்கெல்லாம் இருக்கு கடன் இப்படி நம்ம அடிச்சுட்டா நம்மளோட வாழ்க்கை சரிடா, நம்ம ஜாலியா இருக்கலாம், இல்ல நம்ம எவ்வளவு ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட ஓகே தான், கமான் எஸ்ன்னு போடுங்க. ஏதோ உங்க வீட்டுல அப்பா அம்மா பண்ண கடனோ இல்ல நீங்க பண்ண கடனோ ஏதோ ஒண்ணு இருக்கும், ரைட்டுங்களா? அதை நாம ஆஸ் அ ஒரு ஃபேமிலி பர்சனா நான் வந்து அதை அடிச்சுட்டு ஐ வாண்ட் டு லீட் மை லைஃப், ஹாப்பி லைஃப், அந்த மாதிரியான பர்சன் தான் இப்போ குரு சொல்றாரு. எனக்கு ஒரு 8 to 9 lakh கடன் இருக்கு, அதை நான் அடிச்சுட்டேன்னா கண்டிப்பா வந்து நான் ஒரு ஜஸ்ட் பீஸ்ஃபுல்லான லைஃப்பை நம்ம லீட் பண்ணலான்றவர். அதனாலதான் கடன் எல்லாம் வாங்காதீங்க, நான் நிறைய வாட்டி சொல்லுவேன். நம்ம இதுக்கு வந்து கடன் எல்லாம் வாங்கி வராதிங்க, ஏதாவது சம்பாதிச்சுட்டு வாங்கன்ட்டு. எஸ் ப்ரோ. அது மட்டும் தான். அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிளான்லாம் இப்ப ஃபோக்கஸ் ஆன் ரைட் ப்ராஸ்பெக்ட், ரைட் கிளைண்ட்ல மட்டும் ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா லாஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே வந்து டாக்ஸிக், உச்சத்துலயும் உச்சம், நைட்லாம் கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இப்போ மோஸ்ட்லி இல்ல, அப்படி இல்ல. பட்
கொஞ்சம் எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இவனுக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, இவனும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், பட் ஹி நீட்ஸ் டைம்ன்றதும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ மோஸ்ட்லி யாரும் அவ்வளவா கால் பண்றது இல்ல, ஜஸ்ட் சாட்டிங்லேயே தான் போகுது. அதுவே பெரிய ஃப்ரீடம் மாதிரி இருக்கு எனக்கு. கிளைண்ட் கால் பண்ணா பண்ணாலே சந்தோஷம். எனக்கு இது இப்படியே மெயின்டைன் ஆகணும். லைக் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு நேற்று ஆன்போர்ட் ஆனவரும் அதேதான். ஸோ நெக்ஸ்ட் லைன் அப்லயே ஒரு 5 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹேண்டில் பண்றது ரொம்ப டஃபா இருக்குன்றதுனால ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு இருங்க, நீங்க வேற ஆள்கிட்ட போயிட்டு அடிபட்டுட்டு வாங்க. Bro suffering from the success. Okay, nice. கண்டிப்பா வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த கடனை நீங்க அடிச்சிருவீங்க. இந்த வருஷம் பெருசா அதோட ஜாஸ்தியாவே நீங்க earn பண்ணுவீங்க கன்சிஸ்டன்டா. ஸோ அதே மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி நல்ல கிளைண்ட்ஸ் வரட்டும். ஓகேங்களா? நல்ல கிளைண்ட்ஸ் உங்க கூட நீங்க நல்லா ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். உங்க கூட ஒர்க் பண்ணணும் என்ற அளவுக்கு அவங்க லைஃப் லாங்ன்றது ஒர்க் பண்ணன்றது இருக்கணும். ஓகேங்களா? நான் இந்த ஒர்க் பண்ணணும்னு சொல்லும் போது ஒரு ஞாபகம் வந்துச்சு. லைட்டா ஒரு ஃபன் போட்டு போயிடலாம். நிர்மல் ப்ரோ உங்க தான் அட்டாக். நம்ம கூட எல்லாம் இப்போ கிளைண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க இல்லைங்களா? இப்போ கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அருண் கூட வாழ்க்கை ஃபுல்லா வந்து நம்ம இவங்க மெசேஜ் இவங்களோட ஆஃபரு இல்லை இவங்களோட சம்திங் ரிசல்ட்ஸ் பேஸ்டா இவங்க கூட நம்ம பிசினஸ் கொண்டு போகலாம்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. கரெக்டுங்களா? எஸ்னா எஸ்ன்னு பண்ணுங்க. இப்போ குரு ப்ரோ கூட இவர் நல்லா ரிசல்ட்ஸ் தராரு, இவரு கூட நம்ம லைஃப் லாங் நம்மளோட பிசினஸ் வந்து க்ரோ பண்ணி நம்ம நல்லா எடுத்துன்னு போகலாம், இவங்களுக்கு பே பண்ணலான்ட்டு. ஆனா நிர்மல் ப்ரோக்கு மட்டும் தெரியல, இவரை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ரிசல்ட்ஸ் எடுத்து குத்துன இருப்பாரு. என் வைஃப் பாக்குறாங்க ப்ரோ, நீங்க வேற ஒரு குடும்பத்துல குத்துல சரி சரிப்பா, சாரி உண்மையா இருந்தா கூட எதனா சொல்லுமா, இது வேற ஒரு உருட்டு. இது ஸ்டார்டிங்லயே யாரு சொன்னதுன்னு தெரியல, ஸ்டார்டிங்லயே ஒருத்தர் போட்டாரு ஒரு அதான் ரைட்டான மொமெண்ட் வரணும் ப்ரோ, அங்கதான் போடுவேன் நான். அதான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன் ப்ரோ, ஆரம்பிக்காதீங்க ப்ரோ, அருண் ப்ரோ வந்து கலந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களா? கலந்துட்டாரு பாருங்க. உண்மைதான் சொன்னேன். அது உண்மை எப்படி? இது என்ன உண்மை? இது நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, செவுத்த பார்த்து பேசினா லீடு வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது உண்மை இல்ல, அது உண்மை கிடையாது. ஓகே, டன். சோ அந்த மாதிரியான கிளைண்ட் நல்ல கிளைண்ட் ப்ரோ. அந்த மாதிரியான கிளைண்ட் இல்ல ப்ரோ, நான் சொல்றது நல்ல கிளைண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த கிளைண்ட் மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ ஐ விஷ் ஃபார் இட் ப்ரோ. எஸ் கைஸ், மீன் டைம் யூ கேன் ஆஸ்க் த கொஸ்டின். அதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் அவர் ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. ஐ வாண்ட் டு டிஸ்கஸ். ஓகேங்களா? ஒரு கிளைண்ட் உங்க இன்னொருத்தர் ஒரு பொண்ணு கூட நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ணி, இது ஏன் இது சொல்றேன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட்ஸ் ஷேர் பண்றேன்ட்டு அந்த பர்டிகுலர் கிளைண்டோட சில டீடைல்ஸும் ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ நான் ரீசெண்டாக கேஸ் ஸ்டடியில் சப்போர்ட் கால நான் சொல்லியிருந்தேன். ஒரு ப்ரோ வந்து இப்படி பண்ணியிருந்தாங்க, யாருக்கு நான் ஞாபகம் இருக்குங்களா? அட்டன் பண்ணியிருந்தா அவங்களோட கேஸ் ஸ்டடின்னு போட்டு அந்த டீடைல்ஸ் வந்து ஸ்க்ரீன் ஷேர் இதில் ஸ்டோரியில் போட்டுருந்தாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கிளைண்ட் வந்து இவரையும் அதுக்கப்புறம் இவர் கூட கொலாபரேட் பண்ணி இன்னொரு பொண்ணையும் வந்துட்டு உங்க மேலே நம்ம லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறோம், 2 பேருக்குமே மிரட்டல் மெசேஜ். இவரு எனக்கும் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, அந்த சிஸ்டரும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன ப்ரோ ஆயிடுச்சுன்ட்டு இவருக்கு கேட்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சொன்னேன், ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணாங்கலாம், அதை இது பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், நீங்க வந்து ஜஸ்ட் கோயட், நீங்க விட்டுருங்க. ஒண்ணுமே இவரு சொன்னாரு, ப்ரோ நான் மெசேஜ் போடலாமா? அது அந்த பொண்ணு சொல்லிச்சு, இந்த மெசேஜ் போடலாமா? ஒண்ணு நீங்க அவங்க ஏதோ பொண்ணுங்கிறாங்க ப்ரோ, குரூப்ல இவங்க எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஏதோ பண்றாங்க, என்ன ஆக்சஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம், அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணாலும் நம்ம பார்த்துக்கலாம், நோ நீட் டு வரின்றது. அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ரைட்டுங்களா? அப்புறம் ஒன்றும் பண்ணல. ஓகேங்களா? ஒன்றும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணாதீங்க, ஏன்னா சில பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கிளையண்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸே வந்து ஷேர் பண்ணிடுறது, அந்த நேம் மென்ஷன் பண்றது, நேம் மென்ஷனோ இல்ல ஸ்கிரீன் ரெசல்யூஷன் ஷேர் பண்றதோ, அது கொஞ்சம் நல்லா நீங்க எப்படி பண்றதுமோ அப்படி பண்ணுங்க. கிளையண்டோட டீடைல்ஸ், அந்த பிராண்டோட நேம் பண்ணாதீங்க. இப்போ ஒரு கம்பெனியோட ரெவென்யூ நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் வந்து என்ன சொல்லிடுறாங்க, அந்த ரெவென்யூ எவ்வளவு பண்றாங்க அந்த இது மென்ஷன் பண்ணி சொல்லிடுறாங்க. அது அவங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும் நிறைய டைம்ல. ஸோ அதெல்லாம் பண்ணாம இருங்க. இவர் அப்படி பண்ணல, பட் ஸ்டில் ஆனாலும் அந்த மாதிரி இவர் கிளைம் எல்லாம் பண்ணலீங்க, நீங்க பண்றதும் கிரைமா இருக்காது, பட் ஆனா அவங்களுக்கு அது பிடிக்காம போக வாய்ப்பு. அதனால வந்து அந்த மாதிரி லீகல் ஆக்ஷனா எடுக்கிறதுக்கான திங்ஸ் இருக்கும். அவரு பயன்ட்டு இருந்தாரு. அவரு அந்த பொண்ணு வந்துட்டு, அந்த பொண்ணெல்லாம் ப்ரோ என்ன போலீஸ் கேஸ் போட்டுருவாங்களாம் ப்ரோன்னு அழுந்து வாய்ஸ் நோட் போடுது. ஆமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லாம சுமாரமா அந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பிசினஸ் பீப்புள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓகேங்களா? எஸ் ப்ரோ, யூ கேன் ஆஸ்க் த क्वेश्चंस கைஸ். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி ஒரு சில சொல்லுங்க. லைக் ஹானஸ்டா சொல்லணும்னா, இந்த கம்யூனிட்டில ஜெம் நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஆனா அந்த ஜெம் வந்து செதறி போய் கிடக்கு. ஓகே, அதான் உண்மை.
நீங்க அந்த ஜெம்மை வந்து நீங்க தான் ஃபில்டர் பண்ணணும். ம், ம். ஏன்னா இந்த கம்யூனிட்டில இருந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பேரு, அது அருண்போக்கும் தெரியும் அந்த 4 பேர் யாருன்ட்டு. அந்த 4 பேரு கிட்டத்தட்ட லைக் ஒரு மென்டல் பீஸ உங்களுக்கு அப்படியே உடைச்சு விட்டுருவாங்க. ம். ஓகேங்களா? நீங்க நினைப்பீங்க ஓகே இந்த பர்சன்ஸ் எல்லாமே நல்ல பர்சன்ஸ் நமக்கு நல்லதா நினைப்பாங்கன்ட்டு ஓகேங்களா? ஆனா இங்க ஜெம்மு நிறைய இருக்கு. ஆனா நீங்க தேடணும். ஆனா எல்லாருமே செதறி போயிருக்கு. அந்த ஜெம்மு வந்து முக்கியமா ஆக்டிவ்லயே இருக்காது அந்த ஜெம்மு. நீங்க தான் தோண்டி எடுக்கணும். மேல இருக்கிறதெல்லாம் இதுவா இருக்காது. நீங்க தோண்டி எடுக்க வேண்டியதா இருக்கும். தோண்டி எடுத்தா நீங்க தான் எடுக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா ரீசெண்டா சில திங்ஸ் எல்லாம் கம்யூனிட்டியில நடந்துச்சு. நம்ம பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் ஓகேங்களா, அது 90% விட்டுருங்க, 90% நல்லவங்க. அந்த ஒரு 5 to 10% என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கணும்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா, எப்படி யூஸ் பண்ணிக்கணும்? உங்ககிட்ட ஒர்க் வாங்கிப்பாங்க, காசு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, இல்லை உங்ககிட்ட ஒர்க் நிறைய வாங்கிப்பாங்க, காசு கம்மியாக கொடுப்பாங்க. இல்லைன்னா வேற மாதிரியெல்லாம் யோசிக்க வைப்பாங்க. சில பேரெல்லாம் நானே பார்த்து அவரு அந்த 4 மெம்பர்ஸ்ல நான் சொல்ற ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகேங்களா, எப்படின்னா காசுக்காக என்ன வேணும் பண்ணுவாங்கப்பா, மாத்திடுவாங்க அப்படியே டக்குன்னு. இப்ப பாருங்க, இப்ப நிர்மல் ப்ரோ வந்து நான் இப்போ திட்டுவேன்னு நினைச்சுங்களேன். திட்டிட்டு நாளைக்கு வந்து அவார்டு கொடுப்பேன். ப்ரோ வாங்க ப்ரோ, நீங்க பெரிய ஆளு ப்ரோ, நான் அவார்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? அடா நேத்து நான் உங்ககிட்ட சில அருண் இவரு நிர்மல் ப்ரோ திட்டினது எனக்கும் உங்களுக்குள்ள தான் இருக்குன்னு நினைச்சுங்களேன். நான் செஷன்ல திட்டுறேன், அவர் யாரும் நினைச்சுக்கோங்க. நிர்மல் ப்ரோ வந்து அனடிஎஸ் சேனல்ல இல்ல, நம்ம டிஎஸ்பிசில இல்ல. அவர் இஸ் சம்ஒன் ஹூ இஸ் இன்ஃப்ளூயன்சர். ஓகேங்களா, அவரை பத்தி நிர்மல் பத்தி உங்களுக்கு செஷன்ல நல்லா திட்டுறேன். அவரு இப்படி அப்படி, அவர் என்னை ஏமாத்திட்டாரு, எங்ககிட்ட ஒர்க் வாங்கிட்டு 50,000 ரூபாய் கொடுக்கல, 60,000 ரூபாய் கொடுக்கல, அவங்க சும்மா தான் இந்த ஆன்லைன்ல வந்து பில்டப் கொடுத்துக்கிறாங்க, அது மாதிரி இந்த மாதிரினா நான் சொல்றேன்னு நினைச்சுங்களேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் கூப்பிட்டு வந்து வாங்க ப்ரோ, நீங்க தான் ப்ரோ எனக்கு மோட்டிவேஷனு ஒரு பொக்கே எடுத்து நான் கொடுத்தேன்னு நினைச்சிங்களேன். போட்டோ எடுத்து அதில் லிங்க்டின் வர டேக் பண்ணி யூ ஆர் மை மோட்டிவேஷன், யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன், யூ ஆர் மை கான்சன்ட்ரேஷன், யூ ஆர் மை தட், யூ ஆர் மை திஸ் போட்டு அதுக்கு நிர்மபுரம் வா சோ தேங்க், நான் வந்து உங்களுக்கு மீட் பண்ணதுக்கு வந்து டிடி கேஸ்டன் அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணனா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? என் மேல எப்படி இருக்கும்? நான் அவரை பத்தி ஏதோ உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். மறுபடியும் அவரை கூப்பிட்டு அவார்டெல்லாம் கொடுத்துட்டு சொன்னா புதுப்பேட்டை படத்துல செந்தமிழ் செல்வன் எல்லாம் நல்லா வெளுத்துட்டு சொல்லி ஸ்கிரீனை திறந்த உடனே செந்தமிழ் செல்வன் அப்படின்னு பாத்தீங்களா, அது மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க பீப்புள் நம்ம கம்யூனிட்டிலே இருக்காங்க. ஓகேங்களா, நம்ம கம்யூனிட்டில இருக்காங்க. ஆனா அவங்க நம்ம கோரானா நம்ம கம்யூனிட்டி பீப்புள் கிடையாது. ஓகேங்களா, அவங்க எல்லாமே வந்து நம்ம கம்யூனிட்டியை யூஸ் பண்ணிக்கணும்னு இருக்கிற பீப்புள். ஓகேங்களா, அது மாதிரி சில பேர் யூஸ் பண்ணிக்கின்னு போயிருக்காங்க. நம்ம காம்படிட்டர்ஸ் கூடவே போயிட்டு ஒர்க் பண்றாங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்துன்னு போயிட்டு அவங்களே திட்டிட்டு அவங்க கூட போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால அவங்களோட கேஸ் ஸ்டடிஸ், சில பேரோட கேஸ் ஸ்டடிஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இருப்போம். அவங்கள நம்ம குரூப்ல நிறைய கேஸ் ஸ்டடிஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இருப்போம். பொண்ணுங்க சில பேர் 15 லட்சம் பண்ணிருக்க கேஸ் ஸ்டடி நான் ரிமூவ் பண்ணிருக்கேன். 15 லட்சம் மாசத்துக்கு. ஓகேங்களா, ஸோ மாசத்துக்கு 3 லேக் பண்ணிருக்க பீப்புள் பர் மந்த் பண்ண பீப்புளை ரிமூவ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, 2 லேக் பண்ண பீப்புள் ரிமூவ் பண்ணிருக்கேன். ஸோ நம்மளுக்கு அகேன்ஸ்ட் த கம்யூனிட்டியோ இல்ல கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கோ, ஓகேங்களா, சில பேர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கூட ஏதாவது தப்பானா சொன்னாங்கன்னா நான் ரிமூவ் பண்ணிருக்கேன். எவ்வளோ கேசஸ் இப்போ ஒரு சும்மா இதெல்லாம் நடக்காது, ரொம்ப நடக்காது. ஓகே, நடக்காதுன்னா ரொம்ப நடக்காது. ஒரு பையன் நம்ம கம்யூனிட்டியில ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கு குரூப்ல. ஓகேங்களா, அது போட்ட உடனே அந்த பையன் வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இது இன்னைக்கு அருண் ப்ரோ இந்த ஏதோ செஷன் ஏதோ கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்களா? அவங்க என்ன நினைச்சாங்க, ஓகே அருண் ப்ரோட டீம் தான் போல இவங்கன்ட்டு. இல்ல யுவர் டிபி லுக்ஸ் சோ கியூட். என்ன சொல்றது, சோ கியூட். அந்த பொண்ணு ப்ரோ இது யாரு ப்ரோ எனக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க பாருங்க, இமிடியேட்டா ரிமூவ். அவரு இப்போ ஒரு 4-5 மாசம் முன்னாடி கூட எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தா ப்ரோ என்ன ஆக்சுவலா என்ன நடந்தது, நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் மார்னிங் எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தாரு. எனக்கு இது இருந்துச்சுன்னு தெரியாது. நான் கேட்டேன், உங்ககிட்ட கேட்டேன் ப்ரோ இப்படி நடந்ததுன்னு சொல்லி சொன்னேன். நான் வந்து டைப் பண்ண போறேன், அதுக்குள்ள அவரே மெசேஜ் பண்ணிட்டாரு, ப்ரோ எனக்கு தெரிஞ்சிச்சு ப்ரோ, ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு போயிட்டு. பொண்ணுங்க நம்ம தங்கச்சி மாதிரி, அக்கா மாதிரி, அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஏதாவது யாராச்சும் பண்ணாங்களோ நான் வந்து யாரானா இருக்கட்டும், பெரிய ஆளான இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி கம்யூனிட்டி மெம்பர் பையனுக்கு கூட அவ்வளவுதான். பையனுக்கும் ஏதாச்சும் பேமெண்ட் பண்ணி அவங்ககிட்ட வேலை வாங்கி பேமெண்ட் கொடுக்கலன்ட்டு யாராச்சும் என்கிட்ட எடுத்துன்னு வந்திருந்தாங்கன்னா நான் அவங்கள வந்து ப்ரோ நீங்க பேமெண்ட் கொடுக்கணும், நீங்க கொடுக்கலையா, நீங்க எனக்கு மெசேஜ் அவர் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஓகேங்களா, நான் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஏன் பண்ணணும், என்னோட வேலையே கிடையாது.
ப்ரோ நீங்க ஒர்க் வாங்கியிருக்கீங்க, பேமெண்ட் அவங்களுக்கு பண்ண வேண்டிய பேமெண்ட் இருக்கு, நீங்க அவங்களுக்கு பண்ணிடுங்க. அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, அருண் ப்ரோ ஒர்க்கும் போயிருக்குன்னா அருண் ப்ரோ ரிமூவ் பண்ணிடுவாரு, நம்ம பேமெண்ட் போட்டுலாம்டாப்பான்னு பேமெண்ட் போட்ட பீப்புளும் இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு பர்சன் ரீசெண்ட் டைம்ல வந்தது ப்ரோ, அவருடைய நம்பர் ஹேக் ஆயிருச்சு. ஹேக் ஆயிட்டு, அதான் வாட்ஸ்அப் நம்பர் ஹேக் ஆயிட்டு, இது வாட்ஸ்அப்ல வந்து பிடிஎஃப்லாம் சென்ட் ஆயிட்டு இருக்கு. அவர் வேற ஒரு நம்பர்ல இருந்து எங்களை கான்டாக்ட் பண்ணி, ப்ரோ என் நம்பர் ஹேக் ஆயிருச்சு, இது மாதிரி வாட்ஸ்அப்ல இருந்து இது மாதிரிலாம் ஃபேக்கா போயிட்டு இருக்கு, அது மாதிரி எதனா வந்துச்சுன்னா என்னை ரிமூவ் பண்றாதீங்க ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ அப்ளை பண்றீங்க, எதனா பண்ணாதான் எதனா தப்பா நடந்தாதான் அப்படின்ற மாதிரி. சோ இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஒரு கம்யூனிட்டின்ற பேர் ஒரு 100 பேர் சேர்ற இடத்துல யாருன்னா ஒரு 2 பேர் இப்படி இருப்பாங்க guys. ஆமா. ஆனாலும் அருண் ப்ரோவும் சரி நானும் சரி அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா தான் பாத்துக்கணும். நீங்க எதனா ஒன்று நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ், பெர்ஃபெக்ட் ஆக்ஷன், அதே மாதிரி ஃபாஸ்டர் ஆக்ஷன் இங்க நடக்கும். நோ வரி அபௌட் தட். ஓகேங்களா, அந்த அளவுக்கு கம்யூனிட்டி இருக்கு, உங்களுக்கு சேஃபரா இருக்கு, நீங்க க்ரோ Safer ஆ தான் பண்றதுக்கு எல்லாமே இருக்கு. அதான் அவர் சொல்றாரு, மீன் பண்றாரு என்னன்னா, நல்ல நல்ல பீப்புள் இருக்காங்க, அவங்க தேடி கண்டுபிடிச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுங்க. அந்த ஒரு 5% 10% பீப்புள நீங்க யா எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சு நீங்க இது பண்ணிடுங்க. ஆக்சுவலா அதனால தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து ரீசென்ட் டைம்ல கேட்டீங்க, ப்ரோ இந்த மாதிரி நான் வந்து கம்யூனிட்டி யாருன்னா கொலாபரேட் பண்ணலாமா, ஒர்க் பண்றதுக்கும் லேர்ன் பண்றதுக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, ஆர்கானிக்கா அது பில்ட் ஆகட்டும், டைம் கொடுங்க. அப்பதான் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்ப சொன்னார் பாத்தீங்களா, அந்த 10% ஜெர்ம் whatever it's a percentage, அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டைம் கொடுக்கணும். உடனே வந்து உள்ள போய் ஆன்போர்ட் பாக்குறது அது தேவையில்லை. ஆர்கானிக்காவே பில்ட் ஆகட்டும். அவங்க வந்து நீங்க கொலாபரேட் பண்ணணும்ன்ற எதிர்பார்ப்புல போகாதீங்க. அவங்க ஏதோ ஒரு ஆக்ஷன்ல இருக்காங்க, நீங்க ஏதோ ஒரு ஆக்ஷன்ல இருக்கீங்க. இது ராசிகள் மாதிரி தான். உங்களுக்கு அந்த சில ராசிகள் உங்களுக்கு செட் ஆகும், சிலது வந்து செட் ஆகாம போகும். நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்களா? சோ அது ஆர்கானிக்காவே வந்து பில்ட் ஆகட்டும். ஓகேங்களா? அவங்க பண்றாங்க, நீங்களும் பண்ணுங்க. சோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பில்ட் ஆகும். அது மாதிரி தான் சரி நானும் சரி அருண் ப்ரோவும் சரி அப்படிதான் வந்து பில்ட் ஆயிட்டு இவ்வளவு நிலைமையில இருக்கும். ஈவன் குரு ப்ரோக்கு நடந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் பாருங்க, ஆர்கானிக்கா தான் பில்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்களும் ஆர்கானிக்காவே உங்களோட எஃபர்ட் நீங்க போங்க கைஸ். நீங்க அட்ராக்ட் பண்ணுங்க கைஸ். கரெக்டான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வரும். எஸ். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் அ Q&A ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ப்ரோ ஒன்ஸ் அகேன். இந்த அளவுக்கு நீங்க ஏன்னா ஸ்டக் ஆயிட்டு இருக்கு, வீடியோ ஸ்டக் ஆயிருக்கு. ஓகே ஓகே. இல்ல இப்ப வந்துருச்சு. ஏன்னா வந்து அவர் சொன்னாரு ப்ரோ ஒரு பதட்டமாவே இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ ஆனாலும் நல்லா பேசினாரு. கரெக்டுங்களா? கரெக்டா நல்லா பேசினாரு. ரைட்டுங்களா? அவரு யாருமே வந்து நம்ம பீப்புள் எல்லாருமே, நான் எல்லா கேஸ்டையும் நான் சொல்லுவேன், எல்லாருமே வந்து சின்ன ஒரு ப்ராப்ளம் ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பீப்புள், இல்ல சின்ன ஒரு ஃபேமிலியில இருந்து க்ரோ பண்ணிட்டு இருக்கிற பீப்புள் தான் நம்மளோட பீப்புள். ஓகேங்களா? அதே மாதிரி தான் குரு ப்ரோ. ஓகேங்களா? எதுவுமே இல்ல வந்து அப்புறம் 20,000 30,000 மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் இப்போ 1 lakh per month இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா, ஸோ வி ஹவ் டு அப்ரிஷியேட் ஹிம். ஓகேங்களா? அதனால நிறைய அந்த 5 கங்க்ராட்ஸோ எல்லாம் நிறைய போடுங்க. அவர் சீக்கிரமாவே வந்து அந்த கடனை எல்லாம் வந்துட்டு இந்த 2026 அடைச்சிருவாரு. நிறைய பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் ஒரு இன்னும் நிறைய எடுக்கணும். அதுதான். ஓகேங்களா? Q&A நீங்க கைஸ் யூ கேன் ஆஸ்க் எனி क्वेश्चन சாட்ல நீங்க போடலாம். டோட்டலா எவ்வளவு கிளைண்ட் என்ன சர்வீஸ் ப்ரோ? அப்புறம் 70,000 rupees நேத்து எனக்கு குரூப்ல கூட போட்டிருந்தாங்க. 70,000 எதுக்காக ப்ரோ பே பண்ணாங்க, என்ன சர்வீஸ் ப்ரோ? அது மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க ப்ரோ. அது நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. அது சொன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க. சொல்ல முடியாதுன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்ல இதுக்காக அவ்வளவு சார்ஜ் பண்றீங்கன்ற ஆட்ஸ்க்கு தான் ப்ரோ. ரிட்டர்ன் எவ்வளவு கொடுக்குறீங்கன்ற ஒரு மேட்ரு. இப்ப நீங்க அவங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல 70,000 ரூபாய் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதான் நம்ம அவங்க லைக் அது ஒரு லைக் வந்து அவர் வந்து ஒரு கோச். ஆக்சுவலா அவருக்கு கோர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ஃபனல் மாதிரி பில்ட் பண்ணி அது பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது டெவலப்மெண்ட் பிளஸ் வந்து ஆட்ஸ், அதுக்கப்புறம் ஆட்ஸ் மட்டும்தான் மோஸ்ட்லி. சிம்பிள். இப்ப அவர் வந்து 70,000 ரூபாய் உங்க தாட்ல இருக்கு, பீப்புளுக்கு அந்த தாட் இருக்கலாம். சொல்லுங்க, இப்போ 70,000 ரூபாய் சார்ஜ் பண்றல அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டுக்கு இப்போ மந்த்துக்கு வந்து ஒரு 10 lakh இல்ல 20 lakh எடுத்து கொடுத்தா அந்த 70,000 ஃபீ வந்து ரொம்ப 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 கம்மி, ரீசனபிள். கரெக்டா? அவ்வளவுதான் மேட்டர். நான் இனிஷியலா நான் அவருக்கு இன்வாய்ஸ் அனுப்ப சொல்லவே நான் யோசிச்சேன். இவர் ஆனா ஆல்ரெடி அவர் வந்து 7 lakhs per month சம்பாதிச்சிட்டு இருக்காரு. அவரு 15 lakhs 20 lakhs போகணும்ன்றதுதான் அவர் கோல். ஆக்சுவலா அவருடைய கோல் அது. இன்வாய்ஸ் போடும்போதே நான் ரொம்ப சரி ஓகே நம்ம ரொம்ப ஓவரா போட்டுருவேனா, நம்ம கொஞ்சம் சட்டிலா ஃபர்ஸ்ட் இப்பதானே நான் க்ளோஸ் பண்ணதுலயே ஹையஸ்ட் அமௌண்ட் 70,000 தான். இந்தியன் கிளைண்ட். அவரு எது இன்டர்நேஷனல் இருந்து எதுவும் இல்லையா? வடக்கு. ரைட் ப்ரோ. போதும், இந்த இன்ஃபர்மேஷன் போதும். அது என்னோட இந்த நான் பேசுற அந்த இங்கிலீஷ், நான் பேசுற டொனாலிட்டிலேயே லைக் வித்தவுட் நான் பேசுறதே சாட் பண்ணா ஒரு மெசேஜ் வருதுன்னா நான் அதுதான் கழிச்சு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அப்படிதான் இருக்கும். நீங்க உங்களோட நெகட்டிவ் பத்தி எல்லாம் நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. ஜஸ்ட் அவருக்கு என்ன வேணும்ன்றதை மட்டும் பண்ணுங்க. மாடல் வந்து பர்சனல் பிராண்டிங் சேலஞ்ச்ல அந்த மாடல்ல நான் அதை வந்து அவர் எடுத்துக்கின்னு கரெக்டா ஆமா இதுதான் நான் ஒர்க் ஆன் பண்ணுவேன் அது பண்ணிட்டு இருக்காரு. ட்ரூ தட். யா, நெக்ஸ்ட் क्वेश्चन.
கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்க? பிகினருக்கு ரோட் மேப் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ என் சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்ஸ் தான் ப்ரோ. எனக்கு ஆட்ஸ் மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அதனால அந்த அவுட்ரீச் பண்றது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது இப்ப முடியல, ரொம்ப டைம் கன்சூமிங்கா இருக்கு. அதே மாதிரி ஹெட்ஜாக் வந்து நீங்க உங்களுக்கு ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க, ஓகேங்களா? நீங்க என்னென்னலாம் டாஸ்க் டெய்லி பண்ணணும்ன்றதை நோட் பண்ணி அதை மட்டுமே பண்ணுங்க. அருண் ப்ரோ வந்து கொடுத்துருக்கிறது ஜென்ரலா கொடுத்துருப்பாங்க, நம்ம இதெல்லாம் பண்ணா நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை பண்ணாலே நிறைய பேர் கிடைக்கும். ஆனா அதை பண்றது உண்மையிலே ஹெக்டிக்கா இருக்கும். அதனால அதை நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் திங்க் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையானதை வச்சுக்கோங்க. ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. ப்ரையாரிட்டி அடுத்து செகண்ட் ப்ரையாரிட்டி அப்படி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸா இருக்கும். பிகினருக்கு ப்ரோ சொல்ல போனா நானே அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கேன். பிகினர் மாதிரி தான் ப்ரோ இருக்கேன். ப்ரோ நீங்க இந்த क्वेश्चन எப்படி ப்ரோ 100 சேலஞ்சில நீங்க பண்றது அதுதான். நீங்க அங்க ரோட் மேப் தான் கத்துக்க போறீங்க. ரோட் மேப் ஆல்ரெடி அவர் ஒரு வீடியோலயே கொடுத்துப்பாரு. ரோட் மேப்னு சொல்லிட்டு இதுதான் கிளையன்ட் எடுங்க, ஒர்க் பண்ணுங்க சொல்றோம். சோ ரோட் மேப்னு எனக்கு எஸ் ப்ரோ. மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் ரெண்டுமே பண்றீங்களா எப்படி ப்ரோ? மெட்டா ஆட்ஸ், கூகுள் ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. சூப்பர். மோஸ்ட்லி ரிசல்ட்ஸ் கிளையன்ட் ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, நீங்க உங்களால கான்ஃபிடென்ட்டா ரிசல்ட் கொடுக்க முடியும்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்தா மட்டும் எடுங்க. அப்படி எடுத்ததுனாலதான் எனக்கு 2 வருஷமா ஒரே கிளையன்ட் அப்படியே தான் இருக்காங்க. 2 வருஷம் ரிசல்ட் மேட்டர். அதே மாதிரி ஒரு கிளையன்ட் வந்து 6 months அப்படியே தான் இருக்காங்க. நைஸ். சோ அதனால ரிசல்ட் உங்களால முடியும்னு நினைச்சா மட்டும் எடுங்க. ஓகே, கூல், குட் ஒன். சோ ப்ரோ அதுக்கப்புறம் ப்ரோ கிளையண்ட் 1 monthல எத்தனை லீட்ஸ் தர முடியும்னு என்ன கேட்டு என்ன சொல்லணும் ப்ரோ? நம்ம செஷன்ல இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க உங்களோட பாயிண்ட் சொல்லிடுங்க ப்ரோ. என்னது ப்ரோ? ப்ரோ ஒரு கிளையண்ட் வராங்க, எனக்கு வந்து போன மந்த்துக்கு எவ்வளவு லீட்ஸ் தர முடியும்னு கேக்குறாங்க, என்ன ஆன்சர் பண்றதுன்னு கேக்குறாரு ப்ரோ. ஸ்ட்ரைட்டா மாத்திரை கேக்குற மாதிரி இருக்கு ப்ரோ. ஏதாவது டீடைலா கொடுக்கணும் ப்ரோ. நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட இவ்வளவு காசு இருக்கு, நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம செஷன்ல இதுதான் சொல்றோம். இப்ப கரண்ட்லி நான் இவ்வளவு மேக் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு இவ்வளவு லீட்ஸ் வருதுப்பா, அது இவ்வளவு கன்வெர்ட் ஆகுதுப்பா, எனக்கு இங்க இருந்து எனக்கு எங்க கொண்டு போப்பான்னு சொன்னாங்கதான் நாம இவ்வளவு லீட்ஸ் கொண்டு போக முடியும்ட்டு, ரைட்டுங்களா? சோ நாம அவங்கள பத்தி எதுவுமே தெரியாம எவ்வளவு லீட்ஸ் கொண்டு வருவீங்கன்னு கேட்டா அது வந்து செட் ஆகாது. ஜெனரலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க சிபிஎல் வச்சுக்கோங்க. சிபிஎல் வந்து நீங்க எவ்வளவுதான் முக்கி போனாலும் 180 ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க. ஒரு சிபிஎல் வச்சுக்கோங்க. ஒரு 10K பண்றாரு அப்படின்னா 180 சிபிஎல்னா நீங்க கன்வெர்ட் டிவைட் பண்ணி சொல்லிக்கோங்க இவ்வளவு லீட்ஸ் என்னால லைக் வந்து இது வந்து ப்ராமிசிங்கா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. அதை நீங்க கீழே குறைக்கிறது அது உங்களோட திறமையில் உள்ளது. ஆல் கிளையன்ட் நிஷா ப்ரோ இல்ல, அவர் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாரு வேற வேற நிஷ் தான் இருக்காங்க. வேரியஸ் நிஷ் தான் ப்ரோ. வேரியஸ் நிஷ் தான் ப்ரோ. ஸ்பெஷலிஸ்டால நான் ஆக விரும்பல ப்ரோ. நீங்க in any state did you lost confidence and how you அவர் நிறைய வாட்டி லாஸ் பண்ணிருக்காரு. இந்த ஜர்னி நீங்க இப்ப லாஸ்ட் ஜாயினிங்லாம் தெரியல ப்ரோ, அவர் ஃபுல் ஜர்னியே சொன்னாரு. நிறைய வாட்டி லாஸ் பண்ணிருக்காரு, வாழ்க்கையில் அடிபட்டாரு, கை காலம் அடிச்சு வச்சிருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்துருக்காரு, கம்பேக் கொடுத்து அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு ப்ரோ. ஆமா ப்ரோ. சோ கான்டென்ட் எந்த பிளாட்ஃபார்ம்ல போடுறீங்க ப்ரோ? இன்ஸ்டா, லிங்க்டின் தான் நினைக்கிறேன் ஸ்பெசிஃபிக்கா. லிங்க்டின் தான ப்ரோ? லிங்க்டின் அண்ட் இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம்ல மோஸ்ட்லி அவ்வளவு வராது ப்ரோ, எனக்கு பேசவே வராது ப்ரோ. ஆமா நல்லா பேசுறீங்க, உண்மையா சொன்னா நீங்க நல்லா பேசுறீங்க. சின்ன பிராக்டிஸ் போதும், நல்லா வரும். பேசுங்க ப்ரோ. இப்ப நிர்மல் ப்ரோ கிட்ட ஒரு ட்ரைனிங் எடுத்துங்க ப்ரோ, அவரு கொடுப்பாரு. தெரியாம பேசிட்டேன் ப்ரோ. ப்ரோ குருதேவர் அவர் தான் நடுவில் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு இருந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறது. அவரை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்மளுக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன், அவ்வளவுதான். கிளையண்ட் அவுட் பண்ண ஃபர்ஸ்ட் மெசேஜுக்கு கால் பண்ணுவீங்களா ப்ரோ? அந்த டைமுக்கு பண்ணி ப்ரோ கால் வந்து நோ ப்ரோ. நான் கிளையண்ட்டுக்கு நானும் கால் பண்ணோம். அது எனக்கு வந்து எனக்குன்னு நான் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கேன்னா அதான் ப்ரோ. நான் எந்த கிளையண்ட்டுக்கும் கால் பண்ண மாட்டேன், அது பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கேன். நான் எந்த இடத்துல உங்களுக்கு கால் பண்ண சொல்லலை, காலும் பண்ணாதீங்க நீங்க, இவரும் பண்ண மாட்டாரு ப்ரோ. உங்க லிங்க்டின் ஐடியா ஷேர் பண்றேங்க ப்ரோ, இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, பாருங்க உங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு பாருங்க ப்ரோ. அதுல ஒண்ணுமே நான் கேன்வா எனக்கு டிசைனிங்லாம் சுத்தமா வராது ப்ரோ. நான் சும்மா அது போடுங்க ப்ரோ, அப்பனா நம்மளுக்கு பசங்களுக்கு புரியும். ஓகேப்பா, இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா குரு ப்ரோ, அப்பயே ஒரு இது ஏதோ ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன், என்னடா இது போட்டு இவங்க எல்லாம் கையெல்லாம் கட்டுறாங்க, அந்த மாதிரி அட்லீஸ்ட் அவங்க அதுக்கான இன்ஸ்பயர் ஆகட்டும். என்னடா இந்த கான்டென்ட் போட்டு நமக்கு லீட் வருதா, அப்ப நாமளும் போடலாம்டான்னு கான்டென்ட்னா போட்டோம் ப்ரோ. அதுல ஒண்ணுமே இல்ல ப்ரோ, நான் சும்மா தான், எனக்கு கேன்வா எடிட்டிங் கூட தெரியாது.
ஆனா லைக் அந்த ப்ரொஃபஷனலா தெரியாது. ஆமா. சும்மா ஏதோ தெரியணும்னு அவசியம் alignment இல்லைங்க ப்ரோ. அதெல்லாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. நீங்க என்ன நினைச்சீங்க அது கான்டென்ட்டா கரெக்ட்டா புரியுற மாரி இருக்குங்க. ரொம்ப டிசைனா ரொம்ப அது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? டிசைனிங் பக்கம்லாம் வந்தீங்கன்னா அருண் ப்ரோ கிட்ட நிர்மல் ப்ரோ கிட்ட எங்க போய் எங்களை நான்லாம் டிசைன் வந்து இன்டர்நேஷனல் கிளையன்ட் சேலஞ்சில எப்படிப்பா நான் ஆட்டோ வரைஞ்சுக்கிறேன். யார பார்த்து சிரிச்சீங்க? ஆட்டோ எப்படி வரைஞ்சிருக்கேன்? பார்த்தீங்களா? செம்மையா இருந்துச்சு ஆட்டோ. அந்த மாரி தான். உங்களுக்கு கால் பண்றாங்களா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணு ப்ரோ? அவங்க கால் பண்றதுக்கு முன்னாடி உங்க செகண்ட் மெசேஜ் போயிடணும் ப்ரோ. அப்படி உங்க ஃபர்ஸ்ட் மெசேஜ் மிஸ்டேக் இருக்கு, அருண் ப்ரோ ஷேர் பண்ணுங்க, பார்த்துட்டு சொல்லுவா அவரு. ஜீவானந்தம் ப்ரோ உங்களுக்கு சொல்றேன். நீங்க கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா போன் கால்ல பண்ணாதீங்க. Gmeet. Gmeet இல்லைன்னா ஜூம் எடுத்துக்கோங்க. அது கூட அதுக்கு முன்னாடி வர ஸ்டெப் வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. பரணி சிசோ ப்ரோ தெரியல. ஐ திங்க் ப்ரோ கூகுள் ஆட்ஸ் லேர்ன் பண்ணவே கஷ்டமா இருக்கு. எல்லாமே லேர்ன் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு எங்க ஸ்டக் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு இதாவதோ செஷன்ஸ்ல வாங்க. டியூஸ்டே ஃப்ரைடே செஷன் இருக்கு இல்லைங்களா, சால்வ் பண்ணி. அது ஆக்சுவலா அவன் வந்து பின்னாடி இருக்க சிஸ்டம் சிம்பிள் தாங்க. கூகுள் யாருன்னா சர்ச் பண்ண போறாங்க, அதுக்கு உங்க ஆடை வந்து காட்டணும். அதுக்கப்புறம் சில ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன நாம யூஎக்ஸ் ரொம்ப மோசமா வச்சிருக்காங்க. ஃபேஸ்புக்கை கம்பேர் பண்ணிட்டு நம்ம திடீர்னு கூகுள் வாங்க போனா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அதோட யூஎக்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலா சொல்றேன், கொஞ்சம் மொக்கையா இருக்கும். அவ்வளவுதான். அதனால வேற ஒன்றும் கிடையாதுங்க. முடியும். அது உண்மையிலே பிடிக்கிற அந்த ஃப்ளோ பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப நான் பர்ஃபார்மன்ஸ் மேட்ச் ரன் பண்ணனா மோஸ்ட்லி டிஸ்பிளேக்கு தான் போகுது, சர்ச்சுக்கே போகுது. அது ரிசல்ட் நிறைய டிராப் ஆகுது. அதனாலேயே 2 கிளைண்ட் போயிட்டாங்க இ-காமர்ஸ்ல. அந்த மோஸ்ட்லி நீங்க சர்ச்சுக்கு பிளேஸ் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு ரிசல்ட் வருது. டிஸ்பிளேல வந்து பூரா கோல்ட் ஆடியன்ஸா வருவாங்க. அதனால யாருக்கே தெரியாத போய் காட்டும். அப்ப நம்ம அதை எப்படி அங்க பாருங்க, அவர் சொல்றாரு பாத்தீங்களா, டிஸ்பிளேல போகிருக்குன்றத முதல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவ்வளவுதான் மேட்டர். எல்லாமே லாஜிக்கலா தான் இருக்குங்க. Great bro. So any other questions guys? Any other question guys? Marketing to the course. Tech part ever was very much focused on just doing my fitness. I'm also scared I joined digital marketing without having knowledge. Will I be able to complete this and achieve at least one client and be a guest study someday? Definitely LP fit நீங்க இல்ல எல்லாருமே ஓகேங்களா, எல்லாருமே பண்ண முடியும். லேர்ன் பண்ணுங்க. ஏன்னா நேத்து முந்தினது கூட ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன ப்ரோ ஜாயின் பண்ணிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன ப்ரோன்ட்டு அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் ரைட்டுங்களா. ஃப்ரம் ஸ்க்ராச் ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்தே உங்களுக்கு எல்லாமே இருக்கு ஓகேங்களா. 1 by 1 பாருங்க. சில பேர் ப்ரோ நான் வந்து 20 நாள் இல்லை 30 நாள் இல்லை 50 நாள் எடுத்துக்கலாம் லேர்ன் பண்றதுக்குன்னா எடுத்துங்க. உங்களுக்கு ஆக்சஸ் எதுவும் நம்ம ரிமூவ் பண்ண போறது கிடையாது. லைஃப் டைம் ஆக்சஸ், லைஃப் டைம் அப்டேட்டும் ஃப்ரீ தான் உங்களுக்கு அதுல ரைட்டுங்களா. ஸோ டைம் எடுத்துக்கின்னு நீங்க பண்ணுங்க. சில பேர் 1 மாசத்துல பண்றாங்க, சில பேர் 50 நாள்ல பண்றாங்க, சில பேர் 100 நாள்ல பண்றாங்க, சில பேர் 150 நாள்ல பண்றாரு. குரு ப்ரோ எல்லாம் வந்துட்டு பாவம் ஸ்டார்ட் பண்ணி அடிபட்டு அப்புறம் ஜாபுக்கு போயிட்டு மறுபடியும் அடிபட்டு அதுக்கப்புறம் வந்து லைஃப்ல நம்ம ஏதாச்சும் பண்ணணும்ட்டு 1 மாசத்துல மறுபடியும் வந்து ஜான்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு, இஸ் மேட் ஓகேங்களா. அந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு பர்சன் தான். ஸோ யூ டோன்ட் நீட் டு see the number. ஓகே இவங்க 20 நாள்ல பண்ணாங்க, 50 நாள் நாம பண்றோமா, நம்ம கத்துன்னு இருக்குமா, ரைட்டா கத்துன்னு இருக்குமா, இம்ப்ளிமெண்ட் பண்றோமா, அது 50 நாள்ல வந்தா என்ன, 2 நாள்ல வந்தானே, இல்ல 20 நாள்ல வந்தானே, இல்ல 200 நாள்ல வந்தானே, உங்களோட ரிசல்ட்ஸ் வரும். நாங்க இருக்கோம் ப்ரோ. அது ப்ரோ பிளாட்ஃபார்ம் பத்திலாம் பிரச்சனையே இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், லாங்குவேஜ் ஒரு பேரியராகவே இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க டார்கெட்டும் மோஸ்ட்லி ஹிந்தி பேசுற பீப்புள் தான். நம்ம ஐடியாஸ் கொடுக்க போறோம். நிறைய டூல்ஸ் இருக்கு. நம்ம இங்கிலீஷ்லயே கொடுத்துடலாம் கண்டென்ட், அதை அவங்க ஹிந்தியில டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் இருக்குன்றதுனால பிரச்சனை இல்லை. எனக்கு தெரியற லாங்குவேஜ் பிரச்சனையே கிடையாது ப்ரோ. அவங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சாலும் பரவாயில்ல. எனக்கு ஆக்சுவலா ஒரு கிளைண்ட் இருக்காங்க, ரொம்ப நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்க கிளைண்ட். அவங்க வந்து விசாகப்பட்டினம். எனக்கும் நான் ஒரு வாட்டி கூட அவங்களுக்கு தமிழ் தெரியாது, எனக்கும் தெலுங்கு தெரியாது, இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சம்டைம் அவங்க ஹிந்தி பேசுவாங்க. பிரச்சனையே கிடையாது ப்ரோ, அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது ப்ரோ. நான் ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து ரீசெண்டா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், டோட்டலாவே வந்து கான்டென்ட் வந்து இதுவா மாத்திட்டோம். தெலுங்குல வந்து மாத்திட்டோம். தெலுங்குலயும் ஹிந்திலையும் தான் போயிட்டு இருக்கு. ஸோ கான்டென்ட் மீன் ஆட்ஸ்ல இருக்குது நான் சொல்றேன். ஸோ என்னால முடியுது. ஏன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு, எல்லாமே பண்ண முடியுது. அவ்வளவுதான். அது ப்ரோ இது இன்னொன்னு நான் ஒரு சின்னதா ஒண்ணு சொல்லணும் ப்ரோ. லாஸ்ட் கேஸ் ஸ்டடில தர்மா ப்ரோ வந்திருந்தாரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டடி நான் அட்டென்ட் பண்ணல. அதுக்கப்புறம் லாஸ்ட் கேஸ் ஸ்டடில அருண் ப்ரோ கேட்டாரு, அடுத்த கேஸ் ஸ்டடி யார் வர்றீங்க அப்படின்ட்டு. வரைக்கும் வெயிட் பண்ணி சரி ஓ மீன்றத டைப்பே பண்ணக்கூடாது கொடுக்கு. ஏன்னா நிறைய கேஸ் ஸ்டடில நான் மீன் டைப் பண்ணி ஒண்ணுமே பண்ணல. சரி இந்த வட்டம் பண்ண வேணாம், அடுத்த மாஸ்டர் கிளாஸ்ல நானா போய் உட்காந்துருவோம்னு சொல்லிட்டுதான் நான் மென்டலா அதை டிசைட் பண்ணிட்டேன் அப்பவே.
மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க. மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கீங்க. நான் சொல்லுவேன், நீங்க இந்த வாட்டி பண்ணதை விட அந்த வாட்டி நான் வரேன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுவும் பிளஸ் இப்போ நம்ம வரணும், அதுக்காக ஒர்க் பண்ணணும், ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கு ப்ரோ. அது இன்னொன்னு என்னன்னா, நான் இப்படி பேசுவேன்றத நான் ஒரு 100 தடவை இமேஜினேஷன் பண்ணிட்டேன். 100 தடவை நான் இமேஜின் பண்ணி அருண் ப்ரோலாம் கொஸ்டின் கேட்பாரு, நம்ம இதெல்லாம் பதில் சொல்லணும், இந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணணும். சூப்பர் ப்ரோ. நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் ப்ரோ. பாருங்க, இதுதான் பண்ணுவேன்றது ஒரு நம்பிக்கை அவர் இருக்கு. அதுக்கான ஒரு விஷுவலைஸ் பண்ணிருக்காரு, அதுக்கான ஒர்க் பண்ணிருக்காரு. ஓகேங்களா, இங்க வந்திருக்காரு. ஓகேங்களா, சோ நீங்களும் பண்ண முடியும். அதனாலதான் அது சொல்றாரு அவரு. பண்ணலாம். நீங்க டெய்லி 2 hours லேர்னிங் ஸ்பெண்ட். டெய்லி வொர்க் ஹவர்ஸ் எவ்வளவு நேரம் இருக்கும் ப்ரோ உங்களுக்கு? ப்ரோ இப்போ அதை ஃபைனலைஸ் பண்ண முடியல ப்ரோ. நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுனால ஒரு நாளைக்கு 9 to 12 hours கிட்ட போகுது ப்ரோ. ஆனா எனக்குன்னு ஒரு டைம், அந்த மீ டைம் நான் எடுத்துக்கிறேன். அதனால பிரச்சனை இல்லை ப்ரோ. எஸ் ப்ரோ, ஒர்க் ஹவர் பத்தி பிரச்சனை இல்லை ப்ரோ. அந்த 2 மணி நேரம் வேலை பார்த்தாலும் அந்த வேலை முடிஞ்சான்றதுதான். நீங்க நிறைய இது வந்து நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நீங்க பாக்காதீங்க. அந்த ரிசல்ட்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோம். ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க ஒரு 1/2 hour ஒர்க் பண்ணி ஆட்ஸ் எல்லாம் செட் பண்ணி விட்டா அது பார்த்து போகுது. நீங்க சும்மா இருக்கிற ஹவர்ஸ் எல்லாம் கூட நீங்க ஒர்க் ஹவர்ஸ் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. ரைட்டுங்களா? ஸோ எஸ், டோட்டலா எவ்வளோ? எஸ், அவர் சொல்லிட்டாரு 6 கிளைண்ட்னு நினைக்கிறேன். கேஸ் ப்ரோ ரீல் 6 என்ன கேஸ் ஸ்டடியில என்ன பேசணும்னு தாட்ஸ்ல நோட் பண்ணிட்டு இருக்கு. டாஸ்க் நோட் பண்றாரா? ரியல் நெக்ஸ்ட் கேஸ் ஸ்டடியில ஃபாலோ பண்ணுங்க. வாங்க ப்ரோ, கண்டிப்பா. நிறைய பேர் வந்து நீங்க இந்த வருஷம் நாம நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பண்ணோம். அது நம்ம எடுத்திருக்கோம் அந்த ஒரு டிசிஷன். நிறைய பேர் நீங்க அச்சீவ் பண்ணணும், நிறைய கேஸ் ஸ்டடிஸ் நம்ம பண்ணணும்ன்றது தான் நம்மளோட தாட். ஓகேங்களா? இன்னும் more questions guys. Any tips to retain the clients? Let me 1 month இருப்பாங்க, next month வேலைக்கு போவாங்கன்னா என்ன பண்ணலாம், கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. அது ரொம்ப சிம்பிளான ஆன்சர் நான் சொல்லிடுறேன் பாருங்க. ரிசல்ட் தான் ப்ரோ உங்களுக்கு. சரிங்க, ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்தாலே போதும், அவங்க வந்து இது பண்றாங்க. ரிசல்ட் அண்ட் கம்யூனிகேஷன். அக்ஷய் ப்ரோ, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அவரு இப்போ வந்து பேச்சுலரா இருந்தா எல்லாம் பொண்ணுங்க எப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டுனே இருந்தா அது ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ப்ரோ. ஸோ அவரு சரி ப்ரோ கல்யாணம் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்கன்ட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் ப்ரோ. ப்ரோ மேரேஜ் இவ்வளவு யங் ஏஜ்ல எனக்கு 28 ப்ரோ ஏஜ். How many clients have continued with you more than a month? வர்ஷா கேட்டிருக்காங்க. லைக் 2 கிளைண்ட் வந்து எனக்கு, ஒரு கிளைண்ட் 2 years இருக்காங்க ப்ரோ. அவங்களுக்கு வந்து ஏன்னா அந்த கம்பெனிய பேர் வச்சு வளர்த்து இன்னொரு பிரான்ச் போற வரைக்கும் நான் கூட இருக்கேன்றதுனால அவங்க சென்டிமெண்டாவும் அந்த கம்பெனி இருக்கு, ரிசல்ட்ஸாவும் அந்த கம்பெனி என்கிட்ட தான் இருக்கு. என்னோட அதிகமா ரீட்டைன் ஆன ஒரு கிளைண்ட்னா ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர்ல இப்ப இல்ல, அவங்க ஸ்கேல் பண்றதுக்கு போயிட்டாங்க. இப்போ லாஸ்ட் ஒரு 4 மாசமா ஒரு 3 கிளைண்ட் வந்து ரீட்டைன் ஆகிட்டே வராங்க. அப்புறம் சந்தோஷ் ப்ரோ வந்து 1.5 வருஷமா இருக்காரு. அப்புறம் இன்னொரு கிளைண்ட் ஒருத்தர் அவர் இருக்காரு. இருக்கு ப்ரோ, நீங்க ரிசல்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. உங்களோட இது வந்துட்டு நம்ம சொல்லியிருப்போம், நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு Day 1 Day 2 இதெல்லாம் ஆக்சஸ் வாங்குங்க, உங்களுக்கு அதெல்லாம் இருக்கும். இது மட்டும் வச்சு நீங்க பொழைக்க முடியாது. ஓகேங்களா? உண்மைதாங்க. இப்போ நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா கிளைண்ட் எடுக்க முடியல, கரெக்ட்டுங்களா? லீட் இல்ல, சேல்ஸ் இல்ல. உங்களுக்கும் அதே மாதிரி தான் எல்லா பிசினஸ்க்கும் இருக்கும். நீங்க வந்து சால்வ் பண்ண வேண்டிய மிகப்பெரிய பெயின் வந்து லீட் சேல்ஸ் தான் இருக்கும். அதான் கத்துப்பீங்க. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ கேன்வா டிசைனிங், போஸ்டர் டிசைனிங் அதெல்லாம் பண்ணி பீப்புள் என்ன பண்ண போறாங்க, அதை யூஸ் பண்ணி பீப்புள் என்ன பண்ண போறாங்க யோசிங்க. இன்டைரக்டா நீங்களும் சேல்ஸ் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணணும், பண்ணிட்டு இருக்கீங்க. 2 பேர் இருக்காங்க உங்களோட. யாரு? ஐ திங்க் சோமியா, அதுக்கப்புறம் ஸ்ரீவனிஷ் ஆசிஸ். ஓகேங்களா? 2 பேரோட கேஸ் ஸ்டடி போய் பாருங்க, நம்ம லேண்டிங் பேஜ்ல இருக்கும். இவங்க 2 பேருமே டிசைனிங் பேக்ரவுண்ட்ல தான். ஆனா டிசைனிங் மட்டுமே வச்சு அவங்க வரல. இது மார்க்கெட்டிங் ரெண்டுமே ஆட் பண்ணி தான். மார்க்கெட்டிங் சேல்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பீங்க நீங்க. சரிங்களா ப்ரோ? சிலம்பரசன் ப்ரோ, ஒரு கிளைண்ட் நம்ம கூடவே டிராவல் பண்ண ரிசல்ட் தாண்டி வேற என்னெல்லாம் வேல்யூ தரலாம்னு கேட்டீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் ஒன் மோர் திங், நீங்க கரெக்டா இருங்க. அதாவது நீங்க ஹானஸ்டா, நீங்க வேல்யூபிளா இருங்க. ஒரு கிளைண்ட் உங்க கூட டிராவல் பண்றதுக்கு அவர் சொல்றாரு பாருங்க, அந்த சென்டிமெண்ட் எல்லாம் கனெக்ட் ஆவாங்க. உங்களுடைய பர்சனல் கூட வந்து பீப்புள் வந்து கனெக்ட் ஆவாங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க ப்ரோ. உங்களுக்கு வந்து டைரக்டா ஏதாவது சொல்லணும்னு சொல்லி தோணுதா சொல்லுங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. என்னோட என்னன்னா, இப்போ உங்க கூடவே டிராவல் பண்ணோம்னா சிரிக்காதீங்க, சிரிச்சா காமெடி பண்ணிட்டு அப்படி பண்ண முடியாது ப்ரோ. நம்ம ஒரு பஸ்ஸோ காரோ வச்சுக்கணும் நம்ம கூடவே டிராவல் பண்ணிக்க முடியுமா? ஓகே, எவ்வளவு நல்லா கொடுத்தாலும் பாருங்க, நிர்மல் ப்ரோ ஷாக் ஆயிட்டார் நம்ம பத்தி ஏதாவது சொல்ல போறாருன்ட்டு. சில பேர் இருப்பாங்க ப்ரோ, எல்லாருக்குமே நான் சொல்றேன். ஓகேங்களா? நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தா கூட போன கிளைண்ட்ஸ் உண்டு. இவரு குரூப் உங்களுக்கு யாரும் அப்படி இருக்காங்க, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க ஆனாலும் போயிட்டு இருப்பாங்க.
குரு ப்ரோ. அதெல்லாம் இருக்கு. நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருக்காங்க. எஸ் ப்ரோ போகணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம கையில என்ன ப்ரோ? அதான் இதேதான் நான் சொல்றேன். அதுதான் நீங்க நேச்சுரலா இருங்க, அவ்வளவுதான், அது போதும். கம்யூனிகேஷன் ரிசல்ட் கரெக்டா வச்சுக்கோங்க. நீங்க உங்களை மாதிரியே இருங்க. அவங்க உங்களுக்கு இருப்பாங்க உங்க கூட. எஸ் கைஸ். ஸோ லவ் பண்ண பொண்ணும் எடுத்த கிளைண்ட்டும் எப்போ போவாங்கன்னு தெரியாது. நம்ம நல்லவங்களா தான் இருந்தாலும் போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம நல்ல ரிசல்ட் இருந்தாலும் போயிடுவாங்க. ஆனா நம்ம அங்கேயே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? விட்டு போயிட்டாங்கன்னா நீங்க அங்கேயே இருந்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேலையை பார்த்து போயிட்டே இருக்கணும். சூரஜ் ப்ரோ அசட் கிரியேஷன் பண்ணிட்டு தான் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுமா? பிகாஸ் மெட்டா பிசினஸ் ரூட்ல 4 days ஆகும்ல. என்ன ஆகுது ப்ரோ? நீங்க 4 days ஆனாலும் பரவாயில்ல, டைம் எடுத்துட்டே பாருங்க ப்ரோ. நெக்ஸ்ட் வீடியோ போட சொல்ல பெட்டரா இருக்கும். வீடியோ பார்க்கலாம், நான் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்க வந்து 100 days சேலஞ்சில் சப்போர்ட் கார்டில் கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ். குவாலிட்டி லீஸ் நாட் எனஃப் கன்வர்ஷன், நோ ROI, வாட் வி டு. அது அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஃபாலோ பண்றாங்கன்றத நீங்க கேட்கணும். எஸ் ப்ரோ, லாஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டு லெட்ஸ் வைண்ட் அப் திஸ் கேஸ் ஸ்டடி. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு டிராவல் ஏஜென்சி பீப்புள், ஒரு நம்ம இதுலேயும் வந்து இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க டிராவல் ஏஜென்சிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்க பீப்புள். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ப்ரோ, டிராவல் ஏஜென்சிக்கு ஒருத்தர் 25 lakh ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? என்னன்னா செவத்தை பார்த்து பேசி வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அந்த சர்வீஸுக்குன்னு எப்படி அது பர்சனல் பிராண்டிங் சர்வீஸ், அது வேற பேர் வந்து வேற, பர்சனல் பிராண்டிங் சர்வீஸுன்னு வேற இருக்கும். இது வந்து செவத்தை பார்த்து பேச வைக்கிற சர்வீஸ். அது ஒரு இதுக்கு கூட நீங்க மாத்திக்கலாம். உங்களோட ப்ரௌச்சர்லயோ இல்லை உங்களோட ஏதாவது இருந்துச்சுன்னா செவத்தை பார்த்து பேச வைக்கிறது, அது ஒரு சர்வீஸ், மாசம் இவ்வளோ. அந்த மாதிரி 25 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஒரு லீடு கூட கன்வெர்ட் ஆகல டு கெட் ஃபார் லைக் ஒரு டிராவல் இதுக்கு புக் ஆகுறதோ அந்த மாதிரி எதுவுமே ஆகல. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் டிராவல் ஏஜென்சி பீப்புள் வச்சிருக்காங்க. ப்ரோ இது ஒரு குட்டியா ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி சொல்றேன், சரிங்களா? இது ரொம்ப பெருசா இருக்கு. அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ, சிரிக்காதீங்க ப்ரோ. இல்ல ஒண்ணும் இல்ல ப்ரோ. டிராவல் ஏஜென்சி இப்ப நீங்க இண்டஸ்ட்ரியில நீங்க நேம் பண்ணிக்கலாம், இத்தனை டிராவல் ஏஜென்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நினைக்கிற எல்லா டிராவல் ஏஜென்சி ஓனர்ஸ் கிட்டயும் நான் பேசியிருக்கேன். GT ஹாலிடேஸ், டிபாக் டூர்ஸ், ரெங்கா ஹாலிடேஸ். ரெங்கா வந்து தமிழ்நாடு ஸ்டாட் கமிட்டி தலைவர், அவருக்கும் நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ மோர் தென் நான் ஒரு ஐ திங்க் நான் 15 டிராவல் ஏஜென்சிக்கு நீங்க இவங்க தான் லீடர்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இதுல நான் ஒரு டிராவல் ஏஜென்சிக்கு இப்ப நான் பேர் வச்சு நான் அந்த குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்த்துருக்கேன் அப்படின்னா, அந்த குழந்தைய வளர்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஆடை நான் போட்டுதான் ஆகணும். ஆடு போட்டாதான் டிராவல் ஏஜென்சிக்கு லீடு வரும். நான் என்ன பண்ணேன்னா, அவங்க கிட்ட காசே இல்லை. அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பர்னிச்சரை வித்து எனக்கு ஒரு 6000 ரூபாய் கொடுத்தாங்க. சீரியஸா இது நடந்தது. 6000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் 6000 ரூபாய் போட்டதுல 30 லீடு தான் வந்துச்சு. எனக்கே தெரியும் ரொம்ப கம்மி அப்படின்ட்டு. ஆனா அந்த 6000 ரூபாயில இருந்தவங்க ஐ திங்க் 5 lakh ரெவன்யூ பிளஸ் வந்து 30,000 ப்ராஃபிட் அவங்க பண்ணாங்க. உண்மை, ஓகேங்களா? இது என்ன பண்ணணும்னா, டிராவல் ஏஜென்சிக்கு லைக் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. வீடியோஸ் ரொம்ப இப்ப நிறைய பேர் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஐட்னரியை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றதுல இருந்து இந்த டூர்ல இதெல்லாம் இருக்கும், தமிழ் கைடு வருவாங்க, இப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஓகேங்களா? இங்க மேட்ரு வந்து சர்வீஸ். நீங்க அந்த டிராவல் ஏஜென்சிக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அவங்க சர்வீஸ் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அவங்க சர்வீஸ் ஓகே, நல்ல சர்வீஸ், நல்ல ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க டிராவல் ஏஜென்சிக்கு ரிசல்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? நீங்க ஒரு சின்ன போஸ்டர்ஸ் போடும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரன் பண்ணது வந்து போஸ்டர் தான் ரன் பண்ணேன். வீடியோஸ்லாம் நான் ரன் பண்ணல. அது நானே டிசைன் பண்ணி, என் டிசைனே ரொம்ப மோசமா இருக்கும். நான் டிசைன் பண்ணி போட்ட போஸ்டர்ல இருந்து லீட்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? அதுல இருந்து கன்வெர்ட் ஆயிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ப்ரோ. அவங்க சேல்ஸ் பர்சன் தான் இதுல ரொம்ப முக்கியம். அவங்க அந்த லீடை அவங்க எப்படி யூட்டிலைஸ் பண்றாங்கன்றதுதான் அதுல கேம் ஆக்சுவலா. ஸோ இது வந்து நீங்க லீடு எப்படி வேணாலும் கொடுத்துடலாம், பிரச்சனையே இல்லை. இது சேல்ஸ் பர்சன் கூட நீங்க ஒன்னா உட்காந்து பண்ணலாம். ஏன்னா நான் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டிராவல் ஏஜென்சி கிட்டையும் நான் அந்த மார்க்கெட்டிங் டீமோட இருக்க மாட்டேன், சேல்ஸ் டீமோட இருப்பேன். நான் டெய்லியும் நான் கேட்பேன், இப்ப இன்னைக்கு 10 லீடு வந்திருக்கு, என்ன அப்டேட், நான் ஒரு ஷீட்டு கொடுத்துருவேன் அவங்களுக்கு, இந்த ஷீட்டை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நார்த்ல இருந்து என்கொயரி வந்திருக்கா, அன்வான்டா வந்திருக்கா அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஃபில்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். சேல்ஸ் டீம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, எஸ். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து சேல்ஸ் டீம் கூட வச்சுங்க. நான் வந்து 2018 ஒர்க் பண்ணும்போது நான் இதை பண்ணியிருந்தேன். இல்ல எவ்வளவு லீட்ஸ் இன்னைக்கு, ஏன்னா எவ்வளவு லீட்ஸ் வந்திருக்கு, அவங்கள யாரு என்ன கன்வெர்ட் ஆச்சா இல்லையான்றது நான் வந்து அன்னைக்கு ஈவினிங் நான் கேட்டு தான் நான் போவேன். ஓகேங்களா?
ஸோ அப்போ இப்போ கால் பண்ணாங்களா, கால் பண்ணலையா, கால் எடுத்தாங்களா இல்லையா, கால் எடுத்து அவங்க என்ன சொன்னாங்க, அப்போ இது சொன்னாங்கன்னா நம்ம இதை மாற்றலாம், இது நம்ம இது வந்து கொண்டு வரலாம், அந்த மாதிரி நம்மளுக்கு ஐடியாஸ் வரும். ஸோ நம்ம ஆட் போட்டோமா வந்துச்சா அந்த மாதிரி இல்லாம, ஓகேங்களா, அந்த கன்வர்ஷன் வரைக்கும் வரணும். நம்ம என்ன என்ன பண்ணா அவங்களுக்கு ரெவென்யூ வரும். நான் எப்பவுமே வந்து ஜெய் பீம் படத்தை நான் சொல்லுவேன். அந்த கிளைண்ட் அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க, ரைட்டுங்களா? ஸோ யாருக்கு சூர்யாக்கு அது மூலியமா அந்த கிளைண்ட் மூலியமா நமக்கு காசு வராது. ஆனா ஜெய்க்கு நோண்டி என்னென்ன பண்றாரு அவரு, ரைட்டுங்களா? வேற ஊருக்கு போறாரு, என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்றாரு. அது ஒரு பர்சனலா வந்து தோத்துறான்னா அது அல்றாரு, ரைட்டுங்களா? நம்ம இப்போ தோத்துறோம், நம்ம அந்த கிளைண்ட் விட்டுறோம், இந்த ப்ராப்ளம் இது பண்றோம்ன்றது எப்படியாவது அதெல்லாம் இருக்கணும். ஐ பர்சனலி கனெக்ட் அந்த மூவி. நான் அதை தான் சொல்லுவேன், நிர்மலுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு கிளைண்ட்டை நம்ம எடுத்தோம்னா அந்த கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும் ப்ரோ, நம்ம பசங்க இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும், ஓகேங்களா? ஒரு கிளைண்ட் அவங்கள வின் பண்ண வைக்கிறது தான் நம்மளோட வேலையே. ஓகே, ஏன்னா அவங்க வின் பண்ணா நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க, கன்சிஸ்டண்டா கொடுப்பாங்க. அவங்க வின் பண்ணலன்னா நாம வின் பண்ண மாட்டோம். ஒரு மாசம் வந்துருவாங்க, 2 மாசம் அப்படியே போயிடுவாங்க. சில பேர் வின் ஆயிட்டா கூட போயிடுவாங்க, அது வேற கதை. நம்ம அது வேற. ஆனா நீங்க அவங்கள வின் பண்ண வச்சீங்க பாத்தீங்களா, அது ரிசல்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரிசல்ட் நீங்க மத்த பீப்புளை நீங்க எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுதான் குரு ப்ரோ பண்ணிருக்க, கேஸ் ஸ்டடி போட்டு புது கிளைண்ட் எடுத்துக்காரு. சொல்ல வரீங்களா? டிராவல் ஏஜென்சில ஒர்க் பண்றதுல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி என்னன்னா, நீங்க லைக் உங்களுக்கு மோஸ்ட்லி ஒர்க் இருக்காது. நீங்க நிறைய கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி டிராவல் ஏஜென்சிலேயே நிறைய க்ளோஸ் பண்ணலாம். ஆனா டிராவல் ஏஜென்சி இண்டஸ்ட்ரி அதுல ஒரு 4 வருஷம், ஐ திங்க் 2023ல இருந்து இருக்கேன். ஒரு 3 வருஷமா எனக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற பீப்புள் எல்லாருமே கொஞ்சம் டாக்ஸிக். ஸோ அது மட்டும் பர்சனலி அது சொல்லக்கூடாது, ஆனா சொல்றேன், ரொம்ப டாக்ஸிக். அதுல உங்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நடத்துவாங்க. நல்லா நடத்துக்காம பாருங்க, அவருக்கு துபாய்க்கு தாய்லாந்துக்கு எல்லாம் ட்ரிப் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல பீப்புள் எல்லாம் நல்லா நடத்துனாங்கன்னா உங்களை லைக் நீங்க தான் அந்த உலகத்திலேயே பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டர் அப்படின்ற ஒரு லெவல்ல வச்சுப்பாங்க. அது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. நான் ஒர்க் பண்ணதுல மோஸ்ட்லி எல்லாருமே டாக்ஸிக்கா தான். கிளைண்ட பார்த்து சூஸ் பண்ணுங்க गाइस. நீங்க சூஸ் பண்ற லெவலுக்கு போங்க. அதுதான் அவர் மீன் பண்றேன். அப்பவே சொன்னார் பாத்தீங்க, இப்போ நான் கிளைண்ட் நல்ல கிளைண்ட் நான் சூஸ் பண்ணுவேன். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் அடிபடுறீங்களா அடிபடுங்க. ஒரு 30,000 50,000 நல்ல கிளைண்ட் இல்ல, டாக்ஸிக்கா இருக்கிற கிளைண்ட் கூட எடுங்க, பரவாயில்ல, ஓகேங்களா? அவங்க கிட்ட இருந்து நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும், இந்த மேனேஜ் அப்பதான் நீங்க மேனேஜ் பண்ண கத்துப்பீங்க. லைஃப் ஆகட்டும், இல்ல கிளைண்ட் ஆகட்டும். ஓகே, இந்த ஒர்க் வந்துச்சு, இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இது நம்ம பண்ணலாம், அது பண்ணலான்றது ஒரு வஸ்டான பீப்புள் கிட்ட இருக்கும்போது தான் நம்ம அதை கத்துக்க முடியும். ஓகேங்களா? எதுவுமே கேட்க மாட்டாங்க, நீங்களும் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. ஆக்சுவலா நான் ஒரு எக்ஸாம்பிள் கிளைண்டே சொல்றேன். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் நானும் அருண்போலும் கொலாபரேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் டெய்லியுமே டெய்லி வந்து வீக்லி 2 வந்து மீட்டிங் இருக்கணும், அங்க வாங்க இங்க வாங்கன்னு சொல்லிட்டு கால் வந்துட்டாலே போதும். எங்க அம்மா சொல்லுவாங்க, உங்க கொண்டாடி கால் பண்ணாங்க பாரு அப்படின்ட்டு. அந்த கிளைண்ட் சும்மா பேசிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இருந்தாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட்ல நிறையவே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பிராண்டையும் நல்லாவே க்ரோ பண்ணும். அதுக்கப்புறம் நானும் குவிட் பண்ணிட்டேன். அவங்களும் ஓகே போதும் அப்படின்ற மாதிரி வேற செக்டாருக்கே போயிட்டாங்க. அவங்க வேற ஒரு இப்போ ஆன்லைன் இருந்து ஆஃப்லைனுக்கு போயிட்டாங்க. சொந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது. ஸோ ஸ்டார்டிங்ல அடிபடுறது தப்பு இல்லை. அதனால நம்ம நிறைய லேர்ன் பண்ணிப்போம். அதுதான் உண்மை. சரிங்களா? எஸ், தட்ஸ் இட் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. கண்டிப்பா வந்து உங்களோட கோலை அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் இந்த 2026ல இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணுங்க. உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்டிப்பா நீங்க ஒரு நாள் போயிட்டு பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா அது ஒரு ரைட்டான ப்ராப்ளமா தான் இருக்கும்ன்ற ஒரு இதுக்கு உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நிறைய எமோஷன் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க பிகாஸ் ஆஃப் அந்த உங்க கம்பெனி, நீங்க ஒர்க் பண்ண கம்பெனில அதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது கண்டிப்பா ரொம்பவே வலியா இருக்கும். ஏன்னா நம்ம ஒண்ணுமே தப்பு பண்ணலன்னா கூட நம்ம மேல தூக்கி போடுறாங்கன்னா அது ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளான ஃபேஸ். அதெல்லாம் தாண்டி நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். எல்லாருமே இன்னொரு வாட்டி விஷ் பண்ணிடுங்க. அதே மாதிரி குரு ப்ரோ சொன்ன மாதிரி நான் வரேன்ட்டு இந்த வாட்டி போட்டு நெக்ஸ்ட் வாட்டி போடாதீங்க, இந்த வாட்டி நான் வரேன் மறுபடியும் போடுங்க. Come on guys. அப்படி எல்லாரும் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க guys. உங்க லைஃப்ல எல்லாம் guys, நான் உண்மையா சொல்றேன். நான் அந்த 1000 people அவங்க கிட்ட என்ன பேசணும்ன்றது நான் பிராக்டிஸ் பண்றேன். அது நடக்கும். 1000 people பண்ண வைக்கிறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது, ஓகேங்களா? சோ அவ்வளவு பீப்புளை நம்ம பண்ண வச்சு அந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பேச போறோம், அது என்ன இருக்கும்ன்றது அது என்னோட மைண்ட்ல போயிட்டு தான் இருக்கும். தலைவர் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ்ல ஏற போறாரு, ஓகேங்களா? நான் எந்த ஸ்டேஜ்லயும் வந்தது கிடையாது. இந்த Dress கூட நான் யோசிச்சு வச்சது. வாங்க இந்த Dress கூட இதுதான். சூப்பர் ப்ரோ. அது மட்டும் தான். எஸ். சோ பாருங்க, அதெல்லாம் யோசிச்சு வச்சிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. நம்ம இது பண்ணணும்ட்டு நம்ம அந்த கேஸ் ஸ்டடி நாம போறோம்.
இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாரு அருண் ப்ரோ, நம்ம இந்த கொஸ்டின் கேட்டா அப்படி எப்படி ஆன்சர் பண்ணலாம், அப்படி அது எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு அவர் யோசிச்சிருக்காரு. ஓகேங்களா? Super bro. ஸோ கண்டிப்பா அதை நம்ம பண்றோம். நிறைய பேர் இப்போ நீங்க மெசேஜ் பண்ண பீப்புள் ஐ எம் கம்மிங், இல்ல வரேன், நான் வரேன், என்னென்ன போட்டிருக்கீங்களோ போடுங்க. ஸோ கண்டிப்பா இந்த 2026ல நிறைய பேர் கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்து நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணணும். ஓகேங்களா? Yes. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் அவனை இன்ஸ்பயர் பண்றது ஃபர்ஸ்ட் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்க இன்ஸ்பயர் பண்ணுங்க. ஓகேங்களா? எவ்வளோ உமன் இங்க இருக்கீங்க, கண்டிப்பா உங்களோட ஹஸ்பண்டுக்கும் உங்களோட பேரண்ட்ஸுக்கும் நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை கொண்டு வரணும். நிறைய மென்ஸ் நீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட குழந்தைகள், அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணோன்னு இருக்கும். லியோ ப்ரோ, லியோ டேனியல் ப்ரோ அவரெல்லாம் கேஸ் இதுல நிறைய பேசுவாரு சப்போர்ட் கால்ல. ஓகேங்களா? ஸோ நீங்க எல்லாம் எல்லாருமே இதை அச்சீவ் பண்ணிட்டு நிறைய கேஸ் ஸ்டடிஸ் கொடுங்க. நம்ம பீப்புள் கண்டிப்பா இது இன்ஸ்பயர் ஆவாங்க. அதனால தான் எவ்ரி கேஸ் ஸ்டடிஸ் ஓகேங்களா நம்ம லைவ்ல பண்றோம். ஓகேங்களா? யாருமே லைவ்ல பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, நம்மளை பத்தி நல்லதா சொல்றத மட்டுமே கட் பண்ணி போடலாம் நம்ம. அந்த மாதிரி நம்ம கிடையாது. நம்ம ஜாலியா இருக்கும். யாரா எந்த கேஸ் ஸ்டடினா எந்த உலகத்துலனா கேஸ் ஸ்டடினா இந்த அளவுக்கு ஜாலியா இருக்குமா? புச்சி நிர்ம ப்ரோ கலாய்ச்சி விடுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா? எல்லாம் ப்ரொஃபஷனலா இருக்கணும். நானே இந்த கேஸ் ஸ்டடி என்னன்னு ஆக போகுது தெரியல குடும்பத்துல சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல ஒண்ணு, நடுவுல ஒண்ணு, எண்டுல ஒண்ணுன்னு பாம்பு வச்சிருக்கீங்க ப்ரோ. ஜாலியா இருப்போம் நம்ம. அதே மாதிரி தான் உங்க அண்ணன் தம்பி எப்படி இருக்குமோ அப்படி அதே மாதிரி தான். ஒன்னு என்னன்னா நம்ம ஆன்லைன்ல இருக்கிறோம், ஆன்லைன்ல பேசிக்கிறோம். அதை ஃபர்ஸ்ட் மீட் எப்பவுமே நம்ம ஸ்டூடெண்ட் யாருமே நம்ம மீட் பண்ணது கிடையாது. யாரும் மீட் பண்ணிருக்கா? யாருமே மீட் பண்ணது கிடையாது. நானே 2 வாட்டியோ 3 வாட்டியோ தான் உங்களுக்கு அவரே வந்து 2024 தான் நான் மீட் பண்ணேன். கோஃபவுண்டருங்க நாங்க அந்த கம்பெனி எவ்வளவு பெரிய கம்பெனி நாங்க ரன் பண்ணிருக்கோம். இவரை நான் வந்து 3 வாட்டி பாத்துருக்கேங்க. ஆமா, அவ்வளவுதான். ஓகேங்களா? என்னோட ஒரே ஒரு தாட், எல்லாரும் மீட் பண்ணணும், எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அந்த 1000 பேர் மாசம் 1 லட்சம் ரூபாய் பர் மந்த் பண்ணிட்டு இருக்கணும் மினிமம். அது பெரிய விஷயமா அது யாருக்கு தெரியுதோ தெரியலையோ 1000 பேரை ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் இல்ல வேற எந்த சப்போர்ட் எதுவும் இல்லாம ஒரு இண்டிவிஜுவல்ஸ் பண்ண முடியும்னா அதை நம்ம பண்ணி காட்டணும். அதுக்கான சப்போர்ட் உங்க சைட்ல இருந்து இருக்கணும். நம்மளுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட்டோ இன்ஃப்ளூயன்சர் சப்போர்ட்டோ அவங்க எல்லாம் வேணாம். ஓகேங்களா? நம்ம பீப்புளோட சப்போர்ட் போதும். ஸோ தட்ஸ் த திங். லெட்ஸ் இட் ப்ரோ. குரு ப்ரோ, தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். அச்சீவ் பண்ணுங்க. அன்னைக்கு நம்பி நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அதுக்கும் ஒரு நன்றி. இன்னைக்கு கேஸ் ஸ்டடி நீங்க அச்சீவ் பண்ணி மறுபடியும் வந்து கேஸ் ஸ்டடி தர போறோம். ஏன்னா சில பேர் வந்து கேஸ் ஸ்டடி வரணும்ன்ட்டுவே போய் சொல்லுவாங்க, நான் இன்னும் பண்ணலன்ட்டு. ஓகேங்களா? நிறைய எனக்கு லிஸ்டே இருக்கு. இவங்க எல்லாம் கண்டிப்பா 1 லட்சம் மாசம் மேல பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் வரவே இல்லை. ஓகேங்களா? சோ சில பேர் வரவும் கண்ணு பற்று நானே பேசியிருக்கேன். ஒரு 4 பேர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க இல்ல ப்ரோ கண்ணு பற்றும் ப்ரோ, நான் வரல ப்ரோ. பாருங்க, இத பாருங்க. பாத்தீங்களா? குரு ப்ரோ சொல்றாரு. இப்ப அருண் ப்ரோ சொன்னா, நிர்மா ப்ரோ சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க மேபி. ஓகேங்களா? குரு ப்ரோ சொல்றாரு, அவரு இஸ் a ஸ்டூடெண்ட். அவரு பேசி 4-5 பேரு ஒரு மாசத்துக்கு 1 lakh 2 lakh பண்ணிட்டு இருக்க பீப்புள் வரமாட்டாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, சில பேர் வேற ரீசன் சொல்லுவாங்க. பட் நான் பார்த்திருக்கேன், எந்த ரீசன் சொன்னாலும் பெரிய ஆளுங்கிட்ட மட்டும் போய் பேசிக்கிறாங்க, போடுறாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம பெரிய ஆள் இல்லையா? ஓகேங்களா? நம்ம பெரிய ஆள் இல்லையா? ஓகேங்களா? ஸோ பெரிய ஆள்னா இப்போ பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ். எனக்கு ஒரு 3 lakh ஃபாலோவர்ஸ், நிர்மா ப்ரோக்கு ஒரு 1 million ஃபாலோவர்ஸ். ஸ்டேஜ் மேல நம்ம ஏதாவது உங்களை கூப்பிட்டு வச்சு அவார்டெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், போலாம். நம்ம அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட். அனிருத் பாவம் வருஷம் ஒரு மியூசிக் போட்டுறாரு. ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மியூசிக் போட்டுறாரா, அவரு பாவம் நார்மலா ஏற்றி விடுறாரு. அந்த மியூசிக்கை நான் போட்டு வாங்கப்பா நீ வந்து ஸ்டேஜ் மேல வந்து நீங்க வந்து அவார்டு வாங்க போங்கன்னா அப்போ வருவாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி பீப்புள் தேவை கிடையாது. யாரெல்லாம் நேர்மையா வந்து சம்பாதிச்சு, ப்ரோ நான் உங்க தம்பி, ப்ரோ நான் உங்க அண்ணன், ஓகேங்களா? இல்ல தங்கச்சி, அக்கா வந்து நான் வந்து இது நம்மளோட ஃபேமிலி ப்ரோன்னு பண்றாங்களோ அவங்க மட்டும் போதும். ஓகேங்களா? இதுதான் நான் சொல்றேன். அப்போ 1000 அச்சீவ் பண்ணோம்னா நாங்க ரியலாவே 5000 6000 பேரை நம்ம 1 லட்சம் ரூபாய் மாசம் பண்ணி வச்சுதான் அந்த 1000 அச்சீவ் பண்ண முடியும். ஆனா பண்ணுவோம், நம்பிக்கை இருக்கு. ஓகேங்களா? அப்படியும் பண்ண முடியல, சும்மா சொல்றேன். ஓகேங்களா? அப்படியும் பண்ண முடியல, ஓகேங்களா? நம்மளுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இல்ல நம்மளோட ஹெல்த்தோ என்னவோ ஒண்ணு, ஓகே உயிரோ, ஓகேங்களா? ஆனா ஏதோ ஒரு வேலை கண்டிப்பா அது அச்சீவ் ஆகும். அப்ப நான் இருக்கணும் தெரியாது, நிர்மா ப்ரோ இருப்பாரா தெரியாது, ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன். ஓகேங்களா? ஆனா நடக்கும். நம்ம பீப்புள் இருப்பாங்க, ஏதோ ஒண்ணு நடத்துவாங்க. ஓகேங்களா? நான் சொல்றேன், ஏன்னா எமோஷனலா நான் சொல்றேன்னா நிறைய பேர் இப்போ இப்போ 4 பேர் குரூப் ப்ரோ சொல்லி 4 பேர் தெரியாத பேர் எவ்வளவு பேர் எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 60 பேர் கேஸ் ஸ்டடிக்கே கொடுக்கல. அப்போ அந்த கவுண்ட் எல்லாம் நான் என்ன பண்றது? அப்போ ரியலா அவங்கள மேக் பண்ணி வைக்கிறது, அப்போ அதோட கிரெடிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்காம போனா கூட பரவாயில்ல. கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது.
ஆனா அந்த நான் ரியல் நம்பர்ஸ் தமிழ்நாடு இந்த இப்போ இருக்கிற ரிசல்ட்ஸ் வச்சே யாருமே கிடையாது. இன்னும் இருக்கிற ரியல் ரிசல்ட்ஸ் எல்லாம் வச்சா இது ஃபேக். ரியல் ரிசல்ட்ஸ் போட்டாவே ஃபேக் ஆயிடும். அந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட்ஸ் இருக்கு நமக்குள்ள. அது உங்களுக்கு புரியாது. அந்த அந்த எமோஷனல் கண்டிப்பா நிறைய பேருக்கு இங்க புரியாது. ஓகேங்களா? ஏன்னா அது நீங்க அது பில்ட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? நீங்க பில்ட் பண்ணி பாருங்க. நான் சும்மா சொல்றேன். நம்ம ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கோம்னு நினைச்சீங்களா, ஒரு ஃபேமிலி 5 பேர் 6 பேருன்ட்டு. நீங்க ஒரு அண்ணனோ தம்பிக்கோ அக்காக்கோ தங்கச்சிக்கெல்லாம் வந்து நம்மளாம் குடும்பமா நல்லா வளரணும்டா, நல்லா படிக்கிறீங்க, நல்லா நீங்க படிச்சு காசு எல்லாம் கொஞ்சம் கொடுக்குறீங்க, அவங்களும் நல்லா படிக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க உள்ளவே இவங்கள மட்டும் நம்ம இது பண்ணக்கூடாது, நாம அண்ணனுக்கு கொடுக்க கூடாது, அண்ணனுக்கு சொல்லக்கூடாது, எடுத்து வச்சுன்னு அதுக்கப்புறம் உங்களை ஏமாத்திட்டாங்க எப்படி இருக்கும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்னடா நம்ம அண்ணனுக்கு தங்கச்சிக்கு அக்காவுக்கு நம்ம இவ்வளவு பண்ணோம், பார்த்தா கடைசியிலே நம்மளுக்கு இது பண்ணிட்டாங்க. இருக்குமா இருக்காதா? கமான் கைஸ், ஃபேமிலி மெம்பரா சொல்லுங்க. நீங்க எல்லாமே பண்ணிருப்பீங்க. நான் எல்லாமே நாம ஆஸ் அ ஃபேமிலி மெம்பரா நம்ம குரோ ஆகணும்ட்டு. அதேதான் இங்கும் நடக்குது. இதுதான் நான் சொல்றேன். 1000 பேரை பண்ண வைக்கிறது கஷ்டம். ஏன்னா நம்ம 4000 பேர் 5000 பேரை பண்ண வச்சாதான் 1000 பேர் 4000 பேர் 5000 பேரை நான் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஓகேங்களா? அது எனக்கு தெரியல. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் நான் ட்ரை பண்றேன். நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா பண்ண முடியும். நான் சொல்றேன், உண்மையா இருந்தீங்கன்னா எல்லாம் இங்க இருக்கிற பீப்புள் எல்லாம் உண்மையா இருந்தீங்கன்னா பண்ண முடியும். சோ அதுதான், எனக்கு உண்மையா இருங்க. வந்து ஷேர் பண்றதுல என்னப்பா இருக்கு? இல்ல ப்ரோ நான் வந்து ஃபேஸ் நான் பிளர் பண்ணிக்கிறேன் ப்ரோ. பிளர் நான் பண்ண இது பண்ணிக்கலாம் ப்ரோ. நான் பொண்ணு ப்ரோ. நான் வந்து சில பேரை வந்துட்டு கேமரா ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க பொண்ணுங்க. நம்ம வி அலவுடு. ஓகே, அவங்களோட வி டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட். அதனால என்ன தப்பு? இப்போ ஃபேஸ் காட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இருக்கு, நீங்க பண்ணது தானே சொல்றீங்க. இப்போ குரு ப்ரோ, நீங்க ஏதாச்சும் மாசம் வந்து 10,000 ரூபாய் earn பண்ணிட்டு 1 லட்சம் ரூபாய் சொல்றீங்களா? பொய் சொல்ல. உண்மையா சொல்றாரு, உண்மையா ஷேர் பண்றாரு. அதுல சொல்றது தப்பே கிடையாது. ஓகேங்களா? சோ தயவு செஞ்சு உண்மையா நீங்க earn பண்ணுங்க, எஃபர்ட்ஸ் போட்டு earn பண்ணுங்க. கேஸ் ஸ்டடீஸ் வந்து கொடுங்க, 4 பேர் இன்ஸ்பயர் பண்ணுங்க. உண்மையா சொல்றேன், இன்னொன்னு உண்மையா சொல்லிடுறேன், இது ரொம்ப கஷ்டம்பா. இந்த வேலை ரொம்ப கஷ்டம். கிளைண்ட்ஸ் பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். 5 lakh 10 lakh 15 lakh per month பே பண்ற பீப்புள் ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? என்ன கிளைண்ட் வந்து ஒரு ஃபாலோ அப் கூட பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் ப்ரோ மெசேஜ் வரலனா ப்ரோ 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 ப்ரோன்ட்டு நான் வேணும்னே ரிப்ளை பண்ண மாட்டேன். எனக்கு ஃபாலோ பண்ணா எனக்கு பிடிக்காது. சில பேர் எனக்கு ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? நான் கண்டிப்பா ரிப்ளை கொடுத்துருவேன் அவங்களுக்கு. ஆனா எனக்கு ஃபாலோ பண்ணாவே நான் லேட்டா வாண்டடா நான் வந்து ரிப்ளை கொடுக்க மாட்டேன். வரும், ரெஸ்பான்ஸ் வரும். இவ்வளோ பேரை வந்து அவங்களோட கொஸ்டின்ஸ் இப்போ கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணணும், ஃபேமிலி இது எல்லாமே நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா ஒரு வாழ்க்கை தான்ப்பா இருக்கு. ஒரு உயிர் தான் இருக்கு. நான் என்ன க்ளோன் மாதிரி வரைச்சிட்டு கேஸ் ஸ்டடி யாரும் நீ போய் பார்த்துக்கோ, நான் எங்கேயாவது போறேன்னு அப்படின்னா ஏதாச்சும் சீக்கிரமா ஆப்ஷன் வராங்க ப்ரோ, என்ன ப்ரோ அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப கஷ்டம், ஸ்டூடெண்ட்ஸை மெயின்டைன் பண்றது கஷ்டம். ஆக்சுவலா நிறைய பீப்புள் வந்து நம்ம 100 Days சேலஞ்சில் கோச்சஸ் ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண முடியாம வேற பிசினஸ் சர்வீஸ்க்கு போயிருக்காங்க. அவங்க எப்படி ப்ரோ நீங்க இதை ஹேண்டில் பண்றீங்க? எனக்கு அவங்க சொன்னது வந்துட்டு ப்ரோ என்னால ஒரு 4-5 பேர் கொஸ்டின் கேட்டாவே நான் முடியல சொல்லிருப்பாங்க. போய் பாருங்க. அவர் பேர் ப்ரோ முஸ்லீம், அவர் பேர் நான் மறந்துட்டேன். நான் அவர் கேஸ் ஸ்டடி இருக்கு இதுல கூட. இப்போ வந்து ஒரு காலேஜ் போயிட்டாரு. ஆக்சுவலா MBA படிக்க வந்து அவரு கொஸ்டின் பீப்புள் 4-5 பேர் கொஸ்டின்ஸ் கேட்டாவே எவ்ரி சிங்கிள் டே இதுவா இருக்கு. எப்படி ப்ரோ இவ்வளவு பேரோட கொஸ்டின்ஸ் நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்ட்டு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பான இது. ஆனா ஒரு விஷன் நம்ம எடுத்துட்டோம், பாதியில விட்டு போறது கிடையாது. விஜய் மாதிரி தான். கில்லி விஜய் மாதிரி தான். ஓகேங்களா? சோ ஒண்ணு ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ இருக்கிற வரைக்கும் நம்ம போராடுவோம். ஓகேங்களா? நீங்க உண்மையா இருக்கிறீங்களோ இல்லையோ, இல்லாதவங்க போங்க பரவாயில்ல. உண்மையா இருக்கிற பீப்புள் நம்ம கூட இருப்பாங்க. நம்ம பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ ஆல். நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. எல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. எல்லாரும் நெக்ஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டடில வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ குரு.